Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாலை வேளையிலே ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நாம் துவங்கும் பொழுது யோவேல் 2வது அதிகாரம் ஒரு வசனத்தை நாம் தியானித்து இந்த மாலை ஆராதனை துவங்கும். We live in a time and age where we feel as if we are doing something great or something special or something unique coming to the church. ஏதோ தேவனுக்கு நாம் ஒரு உதவி செய்கிறதை போல, தேவனுக்கு நாம் ஏதோ நம்ம மகிமையை கூட்டுகிறது போல ஆலயத்திற்கு வருகிறதே ஒரு பெரிய பிரயாசமாகி போன ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். It has become a huge effort, as if we are doing a favor to the Lord. நான் ஆலயத்துக்கு போய் நான் அவரை ஆராதித்து அவ்விதமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யோவேலில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் நிறைய பார்க்கலாம் எல்லாரும். ஆனால் இந்த வசனம் நம்ம பாருங்க, 12வது அதிகார வசனத்திலிருந்து வாசித்தா, ஆதலால் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். 14வது வசனத்தை பார்த்தோம் என்றால், ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்திற்கு சமூகத்திற்கு நாம் வருகிறதற்கு கூட நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஏதோ என்கிட்ட பணம் இருக்கிறதுனால நான் காணிக்கை கொடுக்கிறேன், எனக்கு நேரம் இருக்கிறது அதனால நான் ஆலயத்திற்கு சொல்லுகிறேன், எனக்கு பலன் இருக்கிறது அதனால நான் கர்த்தருக்கு ஏதாவது செய்கிறேன், அவ்விதமாய் அல்ல. அவருடைய சமூகத்திற்கு வருகிறதற்கும் அவருக்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறதற்கும் அவரை துதிக்கிறதற்கும் ஆராதிக்கிறதற்கும் சகலத்துக்கும் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த கூரையை கூட நம்முடைய ஆராதனை தாண்டாது, நம்முடைய ஜெபங்கள் தாண்டாது. இந்த மாலை வேளையில நாம் கூடி வருகிற பொழுது அதை நம்முடைய சிந்தையில வைத்துக் கொள்வோம். It's not a check mark that you mark every Sunday when you come to church. ஏதோ ஒரு காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை நான் செஞ்சுட்டேன் என்கிற விதமாய் அல்ல. It's not a favor that you do to anybody, but it is the grace that has brought you here. அவருடைய கிருபை உங்களை அழைத்து வந்திருக்கிறது. அவருடைய சமூகத்தில் நிற்கும்படிக்காய், அவருடைய பிரசன்னத்தில் நின்று அவரை துதிக்கும்படிக்காய் தேவனுடைய மகா பெரிதான கிருபை நாம இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த நினைவோடு எல்லாரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? அவருடைய சமூகத்தில் கேட்போம், அப்பா, என் சுயத்திலே நான் இங்கு வந்திருந்தா, என் பலத்திலே வந்திருந்தா, அப்பா, நான் ஏதோ ஒரு நல்லது செய்கிறதாகவோ ஒரு உபகாரம் செய்கிறதாகவோ எண்ணத்துல நான் இந்த இடத்துல வந்திருப்பேன். நான் ஆகில் தகப்பனே, இந்த வேளையில நான் என்னை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிருபையினால நான் உம்முடைய இடத்திற்கு வந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யோவேல் 2வது அதிகாரத்துல ஒரு மிக மிக பெரிய ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காலத்துல யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வான பலிகளை செலுத்துகிறதற்கும் நீங்க உங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் ஒருவேளை அவர் இறக்கப்பட்டால் உங்களால செய்ய முடியும், இல்லைன்னா உங்களால அதை செலுத்த முடியாது, அவருக்கு ஏற்புடையதா இருக்காது என்று சொல்லுகிறார். அதே விதமாய் இந்த இடத்திற்கு கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியும் நம்முடைய காணிக்கைகளும் நம்முடைய ஆராதனையும் அவருக்கு உகந்த பலியா இருக்கும். அந்த மாலை வேளையில இருதயங்களின் ஆழத்திலிருந்து நாம் அதை கேட்போம், நம்மையே கேட்போம். இவ்வளவோ உலகத்தின் காரியங்களில் இந்த வாரம் முழுவதும் நாம் ஓடி இருக்கிறோம். அவை எல்லாம் போன வாரம் போன 2-3 வாரங்கள் நாம் தியானித்ததை போல, ரட்சிப்பின் பூரணத்துவத்தை குறித்து தியானித்தது போல, அவை எல்லாம் கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசங்களா இருந்ததா, விருதாவா இராமல் இருந்ததா, அல்லது உலகத்திற்கு ஒரு ஓட்டம், சபைக்கு ஒரு ஓட்டம் என்று வைத்திருக்கிறோமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை, மகிமை. ஆண்டவரே,
அப்பா, மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன், நான் தங்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. I will dwell among the midst என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய துதியும் ஆராதனையும் நீர் வந்து வாசம் பண்ணுகிறதற்கு உகந்ததாய், தகுதியுள்ளதாய், பிரதியுள்ளதாய் இருக்கும்படிக்காய் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த மாலை வேளையில ஆண்டவரே, அப்பா, அந்த பரிசுத்த அலங்காரத்தை நீர் எங்களுக்கு, அந்த பரிசுத்த ஆடையை, ரட்சிப்பின் ஆடையை மீண்டும் ஒரு விசையாய் எங்கள் மேல் நீர் போர்த்துவீராக தகப்பனே. அப்பா, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நீதிமான்களின் கூடாரத்திலே தொனிக்கும்படிக்காய் இந்த இடத்துல எங்களை நீதிமான்கள் ஆக்கின இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது தகப்பனே. அந்த ரத்தம் எங்களுக்கு தந்திருக்கிற வல்லமையினால, அபிஷேகத்தினால நாங்கள் எழுப்பி துதிக்கும்படிக்காய், ஆராதிக்கும்படிக்காய் எங்கள் இருதயத்தின் அப்பா ஆவியை, எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எங்களை ஏவுவீராக தகப்பனே. நான் தியானிக்கையில எனக்குள்ளே அக்கினி மூண்டது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறது போல அப்பா, வசனத்தின் தியானத்தின் வேளை தகப்பனே, ஆராதனையின் வேளை, ஜெபத்தின் வேளை, சகலத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காய் இந்த மாலை வேளையின் ஆராதனை உமக்கு பிரதியுள்ளதாய் இருக்கும்படிக்காய் அப்பா, ஒரு ஆவியான அபிஷேகம் பெற்றதாய் ஆண்டவரே, உம்முடைய வஸ்திர தொங்கலை உணர்கிறதாய், உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறதான ஒரு ஆராதனையாய் இந்த மாலை வேளை இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பலிபீடத்தில் நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, எங்களுடைய தகுதியினால் அல்ல, எங்களுடைய முயற்சியினால் அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால தாவீது சொல்லுகிறது போல, நானோ அவருடைய மிகுந்த இரக்கத்தினால அவருடைய ஆலய பிரகாரங்களிலே நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது போல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால அப்பா நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. ஒரு குடும்பமாய், இயேசுவின் இரத்தத்தினாலே ஒன்றிணைக்கப்பட்ட குடும்பமாய் நாங்கள் எல்லோரும் எழும்பி ஒரு ஆவியோடும் கருத்தோடும் உம்மை ஆராதிக்க நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க இயேசுவின் கரத்துல, அப்பா, பிதாவின் கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, தகப்பனே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறவரே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஏக்கங்களையும் எண்ணங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. You know the thoughts and intents and desires and cries of everyone's heart in this place, oh Lord. Everyone's heart in this place. And you will usher our hearts. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாள்ல எங்கள் மேல் ஒரு அக்கினியை போடுங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்காய் பற்றி எரியும்படிக்காய், உம்முடைய ஜீவனங்களை ஆட்கொள்ளும்படிக்காய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமுள்ள வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆராதனையில பங்கு கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 34:1-3 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ள என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிழ்ப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இப்படி சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. இன்பமோ துன்பமோ பட்டயமோ வியாகுலமோ எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் நாம் அவரை முன்னே வைத்திருக்கிறோமா? நாமே சிந்தித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்த்து இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி பாடுவேன் என்று சொல்லி உற்சாகமாய் பாடலாமா? இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாலும்
சர்வத்துக்கும் வல்ல எஜமானரே உம்மை துதிக்கிறோம். ஆதி மந்தமானவரே உம்மை துதிக்கிறோம். அல்லா ஒமேகா ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் வல்லவர் ராஜா. உமது அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. நீர் இந்த நாட்களில் இந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களுக்காக உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்க பாவிலாக எங்களுக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மூன்றாம் நாள் மரித்து மூன்றாம் நாள் வெற்றி சொல்றது மீட்புக்காக நன்றி நன்றி ராஜா. எத்தனை பெரிய அன்பு, அந்த ரட்சிப்புக்காக நன்றி ராஜா. We thank you for your love, thank you for your grace, thank you for your mercy Lord. We are not worthy of you Lord. நீங்க in spite of that உங்களுடைய சொந்த குமாரனாக குமாரத்திகளாக எங்களை தேர்ந்தெடுத்த அன்புக்காக நன்றி ராஜா. உம்மை சார்ந்தவர்களுக்கு எந்த விதத்தையும் நீங்க கைவிடாத தேவன் ராஜா. எந்த பிசாசின் சோதனை அடைந்தாலும் எதனாலும் எங்களை மேற்கொள்ள வலக்கரைகள் ஒருவரே ராஜா. உலகம் எங்களை வெறுத்து தள்ளாலும் சரி, ஆகாதவன் என்று எங்களை தள்ளிவிட்டாலும் சரி, நீங்க காத்துக்கொள்ளும் ராஜா. உண்மையை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். சங்கீதம் 23 சொன்ன மாதிரி நீங்க எங்களை இருந்து எங்களை புல்லுள்ள இடத்துல வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டை எங்களை கொண்டு போய் விடுகிற தேவன் நீர் மாத்திரம் ராஜா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும், இயேசுவை போதும், இயேசுவை போதும் என்று அவரை மகிமைப்படுத்துவோமா? மாமி
நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். அதனால நம்ம சொல்றோம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலமா இருக்கிறது. ஆமென். ஹalleluya. அது நம்முடைய தேவ வேலை. அது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு அணுகினோம் நம்மளுடைய சிலுவை நிலையில வாழ கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற ஒரு தேவ வேலை. அவருடைய அன்பின் மறைவில, அவருடைய கிருபையின் இனிய நிலையில, சிலுவை நிலையில நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? சிலுவை நிலையிலே நமக்கு தஞ்சம். அவருடைய சிலுவை உள்ள அது நமக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு உண்டு. ஆமென். ஹalleluya. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த சிலுவை நிலையில் அனுதினம் அடியா சாய்ந்து ஏற்பட பாடலை நம்ம பாடுவோமா மனதோடு கூட? சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன்.
நோக்கி, அப்பா என்னால நடக்க முடியலப்பா, என்னால இந்த காரியத்தை குறித்து நடக்க முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் வாயில திறந்து கேட்பீங்களா? பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நான் எழும்பி ஓட பலன் கொண்டு எழும்பி நிற்க உதவி செய்கிறாங்க. வசனம் இப்படியா சொல்கிறது, ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். நமக்கு உயர்வு உண்டு, நமக்கு மேன்மை உண்டு. ஹalleluya. அது வரைக்கும் அவருடைய கரங்களை நம்ம அடங்கி இருக்கணும். அது வரைக்கும் சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அந்த உயர்வு உண்டு. ஆமென். ஹalleluya. அப்படியே இந்த ஆராதனை வேளையிலே நாம கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த பிரசன்னத்துக்குள்ளே நடத்துகிறாங்க ராஜா, உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே நடத்துகிறாங்க இயேசப்பா. இந்த பிரசன்னம் படிப்போட புரியட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடுகிறாங்க. அந்த ஆழத்தில் அசைவாடுகிற எங்கள் தேவன் இந்த சபையை அசைவாட வைக்கிறாங்க. ஓஷேகா வீரா ஓஷேவேலை கபோ ஓரி மஷாதலா உரிமி கவர தூர மஷாபா பாபா பாபா ஓரி துரா ஷேகர உரியா திரே மஷாபுரா உரிமி கவர தூர தூரவோ அவரே நம் அஞ்சல். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். இவ்வளவு உண்மை. உங்க பிரசன்னத்தில் குறைவே கிடையாது. சிறகில்லாமல் அவருடைய பாதத்தை அணிந்திருக்கிறவன் எப்பொழுதுமே நிறைவு. குறைவே இல்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வேண்டுமென்று சொல்லுகிறது. நாம் கொண்டு வந்த எல்லா பாரத்தையும் இந்த ஆராதனை வேளையிலே இந்த பாதத்தை இறக்கி வைங்க. என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மெய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, நீரே எங்கள் கோட்டையப்பா, நீரே எங்கள் நண்பரப்பா, நீரே எங்கள் சகாயரப்பா, நீரே எங்கள் மறைவிடமப்பா, உங்க நீரே எங்கள் சரணமப்பா. சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தின் ஆலயங்களை நீர் மூடுகிறபடிக்காய் ஒரு மகிமையின் மேகமானவரே இந்த இடத்துல இறங்கி இருக்கிற
ஆசீர்வதிக்கிறபடிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, முழு இருதயத்தோடு யோவேலிலே சொல்லியிருக்கிறது போல return to the Lord with all of your heart என்று சொல்லியிருக்கிறது போல உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் அப்பா கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறது போல ஆண்டவரே. அப்பா தகப்பனே, as the season of Lent, O Lord, அப்பா நாங்கள் எங்களையே உள்நோக்கி பார்க்கிற இந்த நாளில, ஆவியானவர் எங்களை உள்நோக்கி பார்க்கிற இந்த நாளில ஆண்டவரே, எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் திரும்ப ஐயா நீர் எங்களுக்கு பலன் தருவீராக. தகப்பனே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற தேவனை ஆராதிக்கிறது எளிது அப்பா. நல்ல புல்வெளியில அப்பா நல்ல தண்ணீரண்டை நடத்துகிற தேவனை ஆராதிக்கிறது எளிது. ஆனால் தகப்பனே, சிலுவையில எங்களுக்காய் ஜீவன் தந்த அப்பா ரத்தம் சொட்ட அடிக்கப்பட்ட அந்த இயேசுவை நாங்கள் நினைவு கூர்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ரட்சிப்பின் சால்வையை நாங்கள் நினைவு கூர்கிறோம். அந்த சால்வையுடைய ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டிருந்ததே அப்பா. இந்த நாளிலே தகப்பனே, ஒரு விஷயமுடைய சமூகத்திற்கு நாங்கள் வரும் பொழுது தகப்பனே, நாங்கள் பாடினது போல உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அன்று பவுல் அப்போஸ்தலருக்கு போதுமாய் இருந்த கிருபை ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில போதுமானதாக இருக்கிறது. அப்பா, நாங்கள் பாடினது போல எந்த காலத்திலும் ஆண்டவரே, எந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை கைவிடாது தாங்கினது உடைய கிருபை அல்லவா. அப்பா, அந்த கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தை பெறவும் சகாயம் பெறவும் கிருபாசன தண்ணீரை நாங்கள் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். Father God, they are not here by chance, they are here by choice, O Lord. நாங்கள் யோவேல் 2:14ல ஆரம்பத்திலே வாசித்து தியானித்தது போல ஆண்டவரே, உம் சமூகத்திற்கு வருகிறதற்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு வேண்டும் ஆண்டவரே. உமக்கு தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறதற்கும் எங்களுக்கு ஒரு அழைப்பு வேண்டும் ஆண்டவரே. இன்று நாங்கள் தகுதியுள்ளவர்கள் என்று நீர் எண்ணினபடியினால இந்த நாளிலே இந்த இடத்துல உம் தேவ தூதர்களோடு நின்று நாங்கள் ஆராதிக்கிறதை நீர் கண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளிலே உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய ஜீவ அப்பத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, வசனத்தை விளக்குகிறவனுடைய ஜெபமும் எனக்கு அருவருப்பானது என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உடைய வசனத்தை எளிதாய் எண்ணுகிற, வசனத்தை அசட்டையாய் நினைக்கிற, ஒரு நாள் ஒரு வசனம் கூட வாசிக்காது தங்களை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த காரியங்கள் மாறுபடிக்காய் எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய வசனம் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. இருபுறம் கருக்குள்ள பட்டயம், நீர் சொன்ன ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அந்த ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்ட ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பிரகாசிக்கிற சுடர்களாய் வாழ கிருபை கொடுங்க. வசனத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாளிலே நீர் எங்களோடு என்ன காரியத்தை குறித்து இடைபட விரும்புகிறீரோ நாங்கள் அதை எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க, ஆவியில கருத்துல உம்மை நாங்கள் ஆராதிக்க, ஆவியில கருத்துல அந்த வசனத்தை சுதந்திரிக்க தகப்பனே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய் இந்த உலகத்திற்கு நாங்கள் பிரகாசிக்க எங்களை உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தஞ்சம் ஆனீரே, எங்கள் கோட்டை ஆனீரே, எங்கள் ஜீவன் ஆனீரே, எங்கள் பலன் ஆனீரே ஆண்டவரே. அப்பா, உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உலகத்தின் போராட்டங்களின் மத்தியில, உலகத்தின் ஓட்டங்களின் மத்தியிலே ஆண்டவரே, அவை எல்லாம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்களாய் மாறும்படிக்காய், இருக்கும்படிக்காய், எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்யும்படிக்காய் ஒரு அனலுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை, மகிமை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவிடத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. வேதத்துல ஒரு அருமையான பகுதி உண்டு. இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணி அவர் இரவுல அதிக நேரமாய் ஜெபித்தார் சொல்லி வேதம் அவர் அழகாய் சொல்லுகிறார். இரவு முழுவதும் முழுவதும் ஜெபித்தார் என்று.
இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. எல்லாரும் வாங்க. ராம் முழுவதும் நம்ம ஜெபிக்க மாட்டோம், 2 மணி நேரங்கள் கருத்தாய் ஜெபிப்போம். குடும்பமாய் வாருங்கள். தேசத்திற்காக, நம் சபைக்காக, நம் குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் மறுபடியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம், சனிக்கிழமை பெண்கள் மீட்டிங் இருக்கிறது. நம்ம பாஸ்ட் வீட்டில் வைத்து, பாஸ்ட் இருக்க மாட்டாங்க, ஆனால் பெண்கள் மட்டும் நம்ம தான் இருப்போம். அதனால வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் வாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதை நாங்கள் எப்போவுமே எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ஏன்னா பெண்களாய் நம்ம வரும்பொழுது அநேக காரியங்களை பேசுவோம். நம்மளுடைய சிஸ்டர் அழகா வெளிப்பாடோட கூடிய வசனம் போதிப்பாங்க. நிறைய சாட்சிகள் பகிர்ந்து கொள்ளப்படும். அதனால் உற்சாகமாக எல்லாரும் அந்த இடத்துல கலந்து கொள்ள முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து நமக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருப்பந்தி கம்யூனியன் சர்வீஸ், எல்லாரும் கலந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உபவாச ஜெபம் நமக்கு மார்ச் மாதம் நமக்கு இன் பர்சன் இங்க சபையில நடக்கிறது. ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு இந்தியாவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் நடத்துகிறார். அவர் வரும்பொழுது நீங்க எல்லாரும் மீண்டுமாய் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்துல திருமண நாள், பிறந்தநாள் காண்கள் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர்களுக்காக ஜெபிப்பாங்க. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமானால் நீங்கள் சபைக்கு பக்திக்கு ஏதுவான சாட்சிகள் அது பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை ஆண்டவரே. அப்பா, ஒரு விசை சகோதரி ஜூலியனுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியிலே அனலுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்னும் நீ பற்றி எரிய செய்யும்படிக்காய் தகப்பனே உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. புத்தியுள்ள ஸ்திரீ இல்லத்தை கட்டுகிறாள் என்கிறதன்படி ஆண்டவரே, இல்லத்தை கட்டி எழுப்புகிற அந்த ஆவியினால கர்த்தர் நீர் நிறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறது போல ஆண்டவரே. அப்பா, சகோதரியும் சகோதரனுடைய முழு குடும்பமும் துதியை சொல்லி வரும்படிக்காய் எழும்பும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துதியின் சத்தத்திற்கு சத்துரு விலகி ஓடுவான் தகப்பனே. அவிதமான ஒரு அனலுள்ள ஒரு ஆவி ஆண்டவரே அப்பா பற்றி எரியும்படிக்காய் குடும்பத்தையும் சுற்றத்தையும் ஆண்டவரே சபையிலும் அது பற்றி பிடிக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த புதிய வருடத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்துல உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடரும்படிக்காய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒரு சபையாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி நின்று அப்பா ஆசீர்வதித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்துல கர்த்தாவே அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிற சகோதரிக்கு இருதயத்தின் வாஞ்சைகளை வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உடைய நாமத்தினால தகப்பனே அப்பா இன்னும் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு கிருபையினால, ஒரு கிருபையின் ஆண்டாய், ஆசீர்வாதங்களின் ஆண்டாய், அபிஷேகத்தின் ஆண்டாய், அன்பின் ஆண்டாய் இந்த வருஷம் இருக்கும்படிக்காய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சாட்சியை கேட்டு கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எங்களே ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டருக்கும் சிஸ்டர் லெசிக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காண்டி கர்த்தரை துதித்துக் கொள்கிறோம். என்னுடைய சாட்சி ரொம்ப சின்ன சாட்சி தான். ஆனால் பாஸ்டர்கிட்ட எனக்கு ஒரு 5 minutes கொடுங்க, அது ஒரு 20 வருஷ ஹிஸ்ட்ரி இருக்குது பேக்ரவுண்டுன்னு சொன்னேன். சாட்சி இந்த கடந்த வாரத்தில் நாங்கள் ஒரு வீடு வாங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கே மகிமை உண்டாதாக. அதற்காண்டி கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க கர்த்தர் புடமிடுவார்னு அப்படின்னு. என்னோடய வாழ்க்கையில் டே டு டே லைஃப் சாதாரண விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா என் கேரக்டரோட பயங்கரமாக கான்ஃப்ளிக்ட் பண்ணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் நான் புடம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் ரட்சிப்பு இருக்குது, இந்த பக்கம் ஹவு வி ஷுட் பிஹேவ், பட் ஒரிஜினல் கேரக்டர் பயங்கரமாக எனக்கு கான்ஃப்ளிக்ட் பண்ணும். நாங்கள் 20 years பேக் வரும்போது அனிதா ஒரு 2-3 months ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்தாள். அவளோட விஷயம் எப்பயுமே அமெரிக்காவுக்கு வரணும், படிக்கணுன்ட்டு அவள் சின்ன பிள்ளையில இருந்தாள். ஆனால் எனக்கு நான் மதுரையில் வளர்ந்ததுனால ஃபேமிலி, இந்தியா, அந்த கம்யூனிட்டியோடு இருக்கணுன்றதான் என்னோட விஷயம். அதனால் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக ஒரு விருப்பமே கிடையாது.
இப்போ ஜெடியா ரொம்ப சிக்காயிட்டேன் அவன் வந்த உடனே. அதனால் நான் 3 months லீவ் எடுத்து வீட்டில் இருந்து ஜெடியா பார்த்துக்கிட்டேன். திரும்பவும் அவளோட ப்ராஜெக்ட் எக்ஸ்டன் ஆனோடனே வேறு என்ன வழின்னு தெரியாமல் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா டிசிஎஸில் அவங்களே டிக்கெட் போட்டு நம்மளுக்கு வெக்கேஷனுக்கு வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்றாங்கன்ட்டு சந்தோஷமாக வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 1 year நான் வேலை தேடவே இல்லை. ஏன்னா வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம், திரும்ப இந்தியா போயிடுவோன்ட்டு. ஆனால் அவளோட ப்ராஜெக்ட் முடிஞ்ச பாட்டில் எக்ஸ்டெண்டே ஆகிட்டு இருந்ததுனால அப்படியே இருக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ 20 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இன்பிட்வீன் வந்த உடனே வந்து கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸும் சரி இல்லாட்டி நான் பிலீவர்ஸும் கொடுத்த ஃபஸ்ட்டு அட்வைஸ் ஸ்டெப்பான உடனே கொஞ்ச நாள் வந்து உடனே க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிருங்க, வீடு உடனே வாங்கிடுங்க அப்படின்னு. நான் நல்லா மண்டையாட்டிட்டு சிரிச்சுட்டே மண்டையாட்டிட்டு சொல்லிடுறேன், நான் இங்கே இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லை, எனக்கு இந்தியா போகிறது தான் என்னோட மெயின் கோலுன்ட்டு. என் ஒய்ஃப்ட்ட என்ன சொல்லிடுறேன், கர்த்தருக்கு சித்தமான இங்கே வீடு வாங்கும் அப்படின்ட்டு சொல்லிடுவேன். ஆனால் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதே இல்லை. ஏன்னா என்னோட எல்லாம் மைண்ட் ஃபுல்லாக இந்தியாவில் இருந்ததுனால க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணவே இல்லை நான். அப்புறம் 2 குழந்தைங்க இங்கே வந்து பிறந்த பிறகு, எலிசபெத்தும் ஹடாஸும் பிறந்த பிறகு, சரி இந்த ஊர் தான் கடவுளுக்கு சித்தம் போல் வேறு வழியே இல்லைன்ட்டு 2013 தான் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணேன். அப்போ இங்கே அனிதாமல் அவங்களுக்குலாம் தெரியும், நாங்கள் வீடு பார்த்தோம் இங்கே வந்து 2016-17 வீடு வாங்கணுன்னு. அப்போ உடனே உடம்பை ஷேக் பண்ணிவிட்டு நோ க்ரீன் கார்டு வந்தால் தான் வீடு வாங்குவேன்னு அனிதாட்ட சொல்லிட்டேன். அதனால் இந்த டக் ஆஃப் வார் எங்கள் ஃபேமிலியில் போயிட்டே இருந்தது, வீடு வாங்க வேண்டாமான்ட்டு, க்ரீன் கார்டு வந்தால் தான் வீடு வாங்குவோன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அந்த கேரக்டரை வந்து புடமிடுறார் இல்லையா. நான் சொன்ன வார்த்தை, நான் மதுரையில் பிறந்து ஒரு ரவுடி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால எப்பயுமே வந்து அந்த சவடால் எனக்கு இருக்கும், சொன்னது தான். அதனால் அனிதா வந்து லைஃப் லாங் அதை ஷீ இஸ் பீங் கோயிங் த்ரூ தட். ஒன்று சொன்னால் இவர் எப்போ கோவப்படுவார்னே தெரியாது அவளுக்கு. எப்போ வந்து, ஏன்னா அவளுக்கும் தெரியும் என்னோடய பேக்ரவுண்ட், நான் எப்படி வளர்ந்தேன், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சதுனால அவளும் அதை அனுசரித்து போயிட்டு தான் இருந்தாள். அதனால் இப்போ இந்த தடவை வீடு வாங்க போகும்போது அவளுக்கு ஒரு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி தான். எப்போ வந்து இவர் நோன்னு சொல்லிடுவாரோ அப்படின்றது வந்து ஃபுல் இந்த 3 months ஜேர்னி வந்து இட் வாஸ் அ டக் ஆஃப் வார் பிட்வீன் மீ அண்ட் அனிதா. போய் வீடு பார்ப்போம், நான் வந்து பட்ஜெட் வச்சுருப்பேன். எவ்வளோதான் விசுவாசம்னு சொன்னாலும் அந்த விசுவாசத்துக்கு மத்தியில் கையில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ தான் வீடு வாங்குவோன்ட்டு. இவன் எப்பயுமே உப்பும் புளிக்கும் கணக்கு பார்க்குறவ வீடு வாங்கும் போது மாத்திரம் வந்து விசுவாசத்தை பேசுகிறான். எப்பயும் நான் தான் விசுவாசத்தை பற்றி பேசுவேன். ஏன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி டோல் டெஸ்ட் பண்ணி எப்படி ஜெடியாகிட்டு நாங்கள் பணமே இல்லாமல் ஹி ஃபினிஷ்ட் காலேஜ். அப்போ அதே விசுவாசத்தில் வீடு பார்க்கணுன்னு ஆரம்பிச்சாச்சு, கையில் ஒரு பைசாவும் கிடையாது. அப்போ நான் வந்து இதுதான் என் சேலரி, இதுதான் பட்ஜெட், இதுதான் வந்து நம்மளோட இதுக்குள்ளே தான் வீடு பார்க்கணுன்னு. அப்போ அவள் கேட்குறா, இப்போ இது கடவுள் கொடுக்குறாரா, நீங்கள் வந்து உங்களோட சுய பலத்தில் வந்து இது பண்ணுறீங்களான்னு. அப்போ அது பயங்கரமான, ஏன்னா பிள்ளைங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்கும்போது இது நம்ம என்ன சொல்கிறேன்னே எனக்கு உண்மையிலே தர்ம சங்கடமான நிலைமை. இது கடவுள் கொடுக்குறாரா இல்லாட்டி என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே நான் பார்க்குறேன்னான்ட்டு. அப்போ நான் அதெல்லாம் தெரியாது. திரும்ப அவளுக்கு அந்த பயம் வேறு, எப்போ என்கிட்ட பேசும்போதுமே இவர் எப்போ வீடு வேண்டாம்னு சொல்லிடுவாரோன்ட்டு. அதனால் நான் வந்து சரி அப்படின்ட்டு எப்பயுமே ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா என்னோடய கேரக்டர் கிளாஷ் ஆகும்போதெல்லாம் நான் தனியாக உட்காந்து ஜோம் பண்ணுவேன், இந்த மாதிரி நடக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வீடு பார்க்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வாரமும் வீடு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களோட பட்ஜெட்டு, எங்களோட இது எல்லாமே வந்து கிளாஷ் ஆகி ஃப்ரம் ஸ்க்ராச் வி வில் ஸ்டார்ட் அகெயின் அண்ட் அகெயின் எவ்ரி வீக் இட் வில் பி அ பிக் கிளாஷ் பிட்வீன் மீ. நான் இதுதான் இவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு இப்படியே போயிட்டே இருந்தது. அப்போ வீடு பார்த்தோம், எந்த வீடுமே எங்களுக்கு அமையலை. அப்புறம் என்னால் ஒரு காரியத்தில் வந்து மைண்டை போட்டுட்டேன்னா அது முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. இவள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், ப்ராஜெக்ட் வேறு இருக்குது, எனக்கு ரிலீஸ் இருக்குது, என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல ஒர்க்கில், என்ன பண்ணுறேனே தெரில, வி ஹேவ் டு ஸ்டாப் இட். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் 1 இயர் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமான்லாம் பேசிகிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. ஏன்னா என்னால் திரும்ப வந்து ஐ கேனாட் கான்சென்ட்ரேட் ஆன் ஒர்க். இவளும் சரி இந்த தடவையும் வந்து வீடு வாங்க மாட்டோம் அப்படின்னு அவளுக்கு உறுதியாகி போச்சு. ஏன்னா என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. எவ்ரி வீக் போகிறது வி காட் எக்ஸாஸ்டட். அப்போ தேவன்ட்ட என்ன என்னோட கேரக்டர் வந்து இவ்வளோ கிளாஷ் ஆகுது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் இந்த பக்கம் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் ஃபைனலி வந்து நாங்கள் ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு ஏரியாவில் போய், நான் ஏன்னா பட்ஜெட் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே தான் வீடு பார்த்துட்டே இருந்தேன். ஆக்சிடென்டலாக ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணிட்டேன். அடுத்த டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ன் பண்ணால் இங்கே ஃபுல்லாக நிறைய போர்டாக வச்சுருக்காங்க, ஓப்பன் ஹவுஸ் போய் பார்க்கலான்னா.
இல்லை இதெல்லாம் பெரிய பெரிய வீடுங்களா இருக்குது, நம்மளால் நம்ம பட்ஜெட்டுக்கே வராதுன்னு. இல்லைங்க சும்மா போய் பார்க்குறதுல என்ன இருக்குன்னு போய் பார்த்தோம். அவங்க சொன்ன விலை என்னோடய மந்த்லி பட்ஜெட்டுக்குள்ளே அது வரவே இல்லை. நான் அவர்கிட்ட உடனே அங்கனக்குள்ளேயே சொல்லிட்டேன், நம்ம கனவுல கூட இந்த வீடு வாங்க முடியாது. ஆனால் எனக்கு மைண்டில் என்னென்னா, எத்தனையோ மாதங்கள் அலைந்து எவ்வளோ வீடுகள் பார்த்து எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. நான் வந்து என்னோட எவ்ரிடே நைட் ப்ரேயரில் நான் கடவுள்கிட்ட எப்பயுமே பேசுவேன். கொலைக்கையில் பேசும்போது, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஒய்ஃபு இது வரைக்கும் என்கிட்ட பார்த்து ஒன்றுமே பிடிச்சதுன்னு சொன்னதில்லை. ஃபஸ்ட் டைம் அவர் சொல்லியிருக்கான், ஆனால் இட் இஸ் நாட் இன் மை கெப்பாசிட்டி, இட்ஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உமக்கு சித்தமானால் முடியும், அது எனக்கு தெரியும், நீர் பார்த்துக்கொள்ளும் அப்படின்ட்டு ஒரு சின்ன அற்பமான ஜெபம். எப்பயுமே என்னோட கான்வர்சேஷன் வித் காட் வில் பி வெரி சில்லி, எப்பயுமே ரொம்ப சில்லியாக தான் இருக்கும். அப்படி ஒரு ஃபியூ டைம்ஸ் ப்ரே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு அதை விட்டுட்டோம். திரும்பவும் நான் ஒரு 2 months ஜேர்னி அதை சர்ச் பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வீடு இன்னும் விற்காமலே இருந்தது. அந்த ஏரியாவில் உடனே குயிக்காக விற்கக்கூடிய வீடு இன்னும் இருந்தது. பட் இட் வாஸ் பியாண்ட் அவர் ரீச். அப்போ நாங்கள் இன்னொரு ஏரியாவில் பார்த்துருந்தோம் அதே வீடு. அவங்க நல்ல இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுத்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன், இதே இது இன்னொரு வீட்லேயும் கிடைக்குமான்னு. கிடைக்கும்னாரு. சரி, அனிதாவை நானும் போய் திரும்பவும் அந்த வீட்டை போய் பார்த்தோம். ஆனால் அங்கேருந்த சேல்ஸ் பர்சன் கொடுக்கவே முடியாது. 6.25 தான் % தான் இது எதுவுமே இன்சென்டிவ்ஸே இல்லை. ஏன்னா இது அடிமாட்டு வேலைக்கு இந்த வீட்டை விற்கிறோம், அதில் எந்த இன்சென்டிவ்ஸும் இல்லைன்னா. சரி திரும்ப வா போன்ட்டு திரும்ப டிசம்பர் 1st வீக் வந்துட்டோம். ஆனால் அந்த நாங்கள் பார்த்த சேல்ஸ் பர்சன் இன்னொரு ஏரியாவில், நான் அந்த வீட்டை இந்த எல்லா இன்சென்டிவ்ஸோடையும் முடிச்சு தரேன்னு சொன்னார். சரி நீங்கள் முடித்து கொடுத்தீங்கன்னா அது தேவ கிருபைன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எப்படி இந்தியாவிலேருந்து மணி மூவ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு டவுன் பேமெண்ட் வந்து அதிகமாக பண்ணணுன்றதுனால இந்தியாவிலேருந்து மணி மூவ் பண்ணணும்னு நினச்சேன். அப்பயும் அனிதாடு திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையும் என்னோட கான்வர்சேஷன்னா நான் வீடு வாங்க மாட்டோன்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவிலேருந்து மணி மூவ் பண்ணி இங்கே வீடு வாங்கணுமா, ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அப்போ இந்த வீடு இருந்தேன்னா அப்போ அப்படின்னு திரும்பவும் நான் பிரேக் பண்ணிட்டேன் 1st வீக் ஆஃப் இதில். ஆனால் தேவ கிருபையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து மணி மூவ் பண்ணாமல் இங்கே அமெரிக்காலே எங்களுக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் சொன்னார், நான் பணம் தரேன், நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து பணம் வருதோ, ஏப்ரலில் வருதோ பிப்ரவரியில் வருதோ, எப்போ வருதோ நீங்கள் எனக்கு திரும்ப கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, அது எனக்கு ஒரு தேவனுடைய இதுவாக தோணுச்சு. சரி, காட் இஸ் ரியலி ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன்ஸ், நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு ஐ வெண்ட் அஹெட். அப்போயும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காண்டோமினியம் கம்யூனிட்டியாக இருந்ததுனால அது ஒரு எனக்கு பயங்கர பாரமாக போய் ஃபஸ்ட்டு நாங்கள் வீடு பார்க்க ஆரம்பிச்சோன்னே அனிதா என்ன சொன்னால், சர்ச்சில் சொல்லி ப்ரே பண்ணலாங்க அப்படின்னா. ஏற்கனவே நாங்கள் நிறைய தடவை வீடு பார்த்து வாங்காதனால நோ யார்கிட்டையும் சொல்ல வேணாம், வீடு வாங்கின பிறகு சொல்லிக்கலான்ட்டேன். அதனால் யார்ட்டையுமே சொல்ல. அப்புறம் 2-3 வீக்ஸ் ஆன பிறகு ரொம்ப எங்களுக்குள்ள பிரச்சனையானவொடனே அவர் சொன்னால், என்னங்க திரும்ப ப்ரே பண்ண சொன்னேன். சரி, லெசி சிஸ்டர்கிட்ட மாத்திரம் சொல்லு, பர்சனலாக அவங்க பே பண்ணிக்கிட்டு வேறு யார்கிட்டையும் வெளியே சொல்லிடாதுன்னு அவர் சொல்லும் போது திரும்ப நான் பாஸ்டர்கிட்ட வந்து சரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நானும் பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன். ஃபியூ மந்த்ஸ் கழித்து தான் வந்து எனக்கு இவ்வளோ ரொம்ப போராட்டமாக இருந்தவுடனே மணியன்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி இப்படி இருக்குது, பிடிச்சிருக்கு ஒரு வீடு, ஆனால் அது காண்டோமினியம் கம்யூனிட்டியாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே கோ அஹெட்னு அவர் சொன்னார். சரி, இது உங்கள் தேவனுடைய சித்தம்னு. இது கூடால ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் ப்ரீச் பண்ணும் போதெல்லாம் எனக்கு தான் ப்ரீச் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார்ல அனாயிண்டட் ப்ரீச்சிங்னு. நான் போய் அனிதாட்ட நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவேன், இன்றைக்கி வந்து பாஸ்டர் எனக்குன்னே ப்ரீச் பண்ண மாதிரி இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு. ஒவ்வொரு வாரமும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு நாங்கள் போட்டுட்டோம், கான்ட்ராக்டு டிசம்பர் லாஸ்ட்டில். அப்போ போட்ட பிறகு மன நிம்மதியே இல்லை. அதான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருந்தேன்னா தூக்கமே வராது. 2-3 டேஸ் தூங்கவே இல்லை. அப்போ நியூ இயர் மெசேஜ் பாஸ்டர் கொடுக்குறாரு. ஒரு 10-15 நிமிஷமாக கர்த்தர் போதுமானவர். ஏன்னா நாங்கள் வீடு கான்ட்ராக்ட் போட்ட பிறகு எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஏன்னா விசுவாசம் ஒன்று, ஃபிசிக்கலாக நம்ம கையில் எவ்வளோ சேலரி வருது, எவ்வளோ பே பண்ணணும், ஏன்னா எல்லாமே அது எங்களுக்கு பட்ஜெட்குள்ளே கடவுள் அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. அது தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் அந்த தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் புடமிடுறதுன்னு சொல்கிறது. அந்த தாட் ப்ராசஸில் விசுவாசத்துக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் நடக்கிற. அப்போ வந்து பாஸ்டர் வந்து ஒவ்வொரு வாரமும் இப்போ அவுட் ஆஃப் நோவர் வந்து ப்ராவப்ஸ் சிஸ்டரும் சொல்லுவாங்க, ப்ராவப்ஸ் 3:15-16 உன்னுடைய வழிகளை ஒப்புவி. கர்த்தர் வந்து அதை என்ன இது ப்ராக்டிக்கலாக வந்து பேசும்போது ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு வாரமும் வந்து when I am walking through the path it was very hard. அப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது 10-15 minutes நியூ இயர் மெசேஜில் என்ன சொல்கிறார், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் போதுமானவர். அனிதா வரல, நைட்டு போய் அவள் வந்து கேட்டால் என்னங்க பிரசங்கம் பண்ணாருன்னு. அவர் ரொம்ப நேரமாக கர்த்தர் போதுமானவர்னு ப்ரேஸ் பண்ணிட்டு இருந்தார். யூஸ்வலாக அவர் வந்து பில்டப் பண்ணி தான் அப்புறம் வசனத்தை கொடுப்பார் பாஸ்டர் எப்பயுமே. அதனால் அவர் வசனம் கொடுப்பான்னு பார்த்தா அவர் 33:6 கொடுத்துட்டாரு. அது வந்து கம்ப்ளீட்டாக எதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் கம்ப்ளீட்டாக டேவிடோட மெசேஜை வந்து நெகட்டிவ் சைட்லேருந்து கொண்டு வந்தார். அதனால் எனக்கு புரியவே இல்லை மெசேஜ் அவர் என்ன சொல்ல வந்தாருன்ட்டு.
நெக்ஸ்ட்டு வந்து அவர் கன்க்ளூட் பண்ணும்போதும் அவருக்கு டைம் பார்த்ததுனால அவர் கன்க்ளூட் பண்ண மாதிரி எனக்கு புரியல அப்படின்னு. ஆனால் எவ்ரிடே நைட் ஐ வாஸ் தூங்க போகும்போது எனக்கு லேட் ஆகிறதுனால எப்பயுமே இந்த மெசேஜை ரிவைண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், இது என்னது பாஸ்டரோட மெசேஜ்னு. அப்புறம் தான் ஒரு 3-4 டேஸ் கழிச்சு தான் புரிஞ்சுது, ஹி வாஸ் ஒன்லி டாக்கிங் டு மீ. கர்த்தர் போதுமானவர்ன்றது வந்து என்னோட போராட்டம் வந்து கடவுள் ஒருத்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். என்னால் வந்து இது இஎம்ஐ கட்ட முடியுமா மந்த்லி, எப்படி ஹவ் இட் வில் ஒர்க்குன்னு. அப்போ காட் வாஸ் கம்ப்ளீட்லி டாக்கிங் டு மீ த்ரூ பாஸ்டர்ஸ் மெசேஜ். இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டர் அதில் மெசேஜ் எடுக்கிறான்னு எனக்கு தெரியும். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஜேர்னி தட் காட் ஹஸ் டுக் மீ. அது நிறைய பேருக்கு அது சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குது வீடு வாங்குன்றது. எனக்கு அது ஒரு பயங்கர போராட்டமான காரியமாக இருந்தது. ஆனால் இதன் மத்தியில் எனக்காண்டி ஜெபிச்ச பாஸ்டர்மா, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ப்ரே பண்ண ஜோசப், ஜீவிதா, அனிதா அவங்கள்ட்ட சொன்னோடனே அவங்க தான் சொன்னாங்க, உங்கள் பையன் வேலை கிடச்சுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு இதுக்கு தான் நாங்கள் ப்ரே பண்ணோம், அடுத்து நீங்கள் எப்போ வீடு வாங்குவோம். ஏன்னா தேனோ நாங்கள் நிறைய தடவை வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு வீடு வாங்கினதுனால எங்களுக்காண்டி ஜெபிச்ச ஒவ்வொருத்தருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஜெபிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்தம். அவ்வளோதானா? இன்னும் பலமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் வேதத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு. யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. Until the word came to pass in Joseph's life, the word of God tried him, tested him. And it's a very difficult period of time. ஆனால் யோசேப்பு உறுதியாய் நின்றார். நீ என்னை தண்ணீரற்ற குழியில் போட்டாலும் என்னை ஜெயிலில் போட்டாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. அது இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிறது. தாமதமாகலாம், தடங்கல்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதெல்லாம் கேட்கும்போது இது ஏதோ பொதுவாக சபைக்கு சொன்னது, ஏதோ திருச்சபைக்கு சொன்னது, ஏதோ அவங்களுக்கு சொன்னது, இவங்களுக்கு சொன்னதுன்னு இல்லை. வசனம் புறப்படுகிற வேளையில் அதை சுதந்திரிக்கிற ஆவி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை கவனமாய் கேட்டு, இது எனக்கு என்னோடு கர்த்தர் இடைபடுகிறது, இது என்னுடைய பாவங்களை அவர் சுட்டி காட்டுகிறது, இது எனக்கு நான் தடுமாறி கொண்டிருக்கிற இடத்துல அவர் வழி காட்டுகிறது. அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் வரும் பொழுது, நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுது அப்படிதான் வரணும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு என்ன பேச போகிறேன்? நம்ம இன்றைக்கு ஆரம்பத்தில் நம்ம பண்ணோம், என்னமோ நம்ம சபைக்கு வர்றதே நம்ம யாருக்கோ ஃபேவர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வரோம். ஆஹா, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், அவ்விதமாய் அல்ல. யோவேல் 2:14 சொல்லுகிறது, அவர் சமூகத்தில் ஒருவேளை கர்த்தர் இறங்குவாரானால் நீங்கள் உங்கள் தகன பலிகளை செலுத்த முடியும். ஒருவேளை கர்த்தர் இறங்குவாரானால் உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம அதை கொண்டு போய் நம்ம வெளியில் ஒரு குழியில் போடுறதும் ஒன்று தான், இங்கே கொண்டு வந்து கொடுக்குறதும் ஒன்று தான், பலனே இருக்காது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் ஜெபிக்கும் பொழுதோ, ஆயத்தப்படும் பொழுதோ, குறிப்பாக புது வருட செய்திக்கு 6 மாதங்களாக ஆயத்தப்படுவேன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லணும், அவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் ஒரு நாளும் என் ஹிருதயத்தில் இருக்காது. நான் எப்போவுமே சொல்லும்போது, I don't want an eloquent preaching, I don't want a very effective preaching, I want an anointed preaching. அவருடைய வசனம் தான் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யும். ஹல்லேலூயா. மனுஷர் சொல்லி நடக்கிறதல்ல, ஆவியானவரால் நடப்பிக்கிற காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இல்லத்தை ஜெபித்து பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த வாரத்தில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த மாலை வேளையில் just a quick children are dismissed for Sunday school. And just a reminder about fasting prayer on March 1st Saturday. Usually Zoom-la பண்ணுவோம் நாம, but March 7th fasting prayer in the same place. காலையில் அவங்க பாஸ்டர் சிமியோன் வராங்க, இந்தியாவிலேருந்து கிறிஸ்டியன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் மிஷன்ஸ், அவங்க வராங்க. இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். ஆஃப்டர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் there will be a small very light lunch also will be there, so keep that in your mind. இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை நம்ம மத்தியில் மூன்று வாரங்களாக ஐ திங்க் யூ ஹவ் பீன் அண்டர் த இன்டென்ஸ் ப்ரீச்சிங் ஆஃப் தி சால்வேஷன், ரட்சிப்பின் பூரணத்துவத்தை குறித்து நம்ம ரொம்ப ஆழமாய் தியானித்திருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு இயேசுவானவர் தேவன் நமக்கு கொடுத்த, as I said, I don't call it promise words, it's an anchor verse. பூரண ரட்சிப்பும், சொல்லலாமா? பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். How many of you want the stability of times? அதனால் இந்த பூரண ரட்சிப்பை குறித்து 3 வாரங்கள் ஆழமாய் நாம் தியானித்திருக்கிறோம். அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்கிறதற்கு முன்பாக இந்த வாரத்தில் கர்த்தருடைய செய்தியை சகோதரி லிஸி நம்ம மத்தியிலே கொண்டு வருவாங்க.
தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளை கூட்டி சேர்த்த கிருபைக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அருமையான வர்ஷிப் டைம் ஆண்டவர் கொடுத்தார். தேங்க்ஸ் டு அவர் வர்ஷிப் டீம், நான்சி அண்ட் த டீம். கர்த்தர் அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சாட்சியை கேட்க ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்தாங்க. ஆமென். கர்த்தருடைய சாட்சிகள் உண்மையும் அது உயிருள்ள சாட்சிகள். ஆமென் ஆமென். ஆண்டவர் அருமையாக கர்த்தர் என்னென்னா பிரதர் சாமன் அனிதா அவங்க வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துவோம். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, நீடிய பொறுமையினால் பிரபுவை சம்மதிக்க பண்ணலாம் அப்படின்னு. அனிதாவோட நீடிய பொறுமையினால் சாமை சம்மதிக்க வச்சு with the prayers and God has blessed them with a nice house, very beautiful house. We rejoice with them. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தொருளி நம்முடைய ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். God he answers the desires of our heart. கர்த்தர் இன்னும் வீடு வாங்கணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லைகளை விரிவாக்குவது கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளெல்லாம் இந்த தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போய் நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க, நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை புசிப்பீங்கன்ற மாதிரி நம்மளெல்லாம் இங்கே கொண்டு ஆண்டவர் நம்மளெல்லாம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட உங்களோடு சில வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை நான் ஒரு சில வார்த்தைகளை நான் தியானிக்க நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம தியானத்துக்காக அடிப்படையாக எடுத்துக்கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Psalm chapter 20 verse 7. சங்கீதம் 20:7. ஆமென். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா அந்த செய்தி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அப்பா, யூ ஸ்பீக் டு us, O God. Open our hearts, O Master. Open our ears, O God. And Lord, we thank you and we praise your Father, as Lord, as we meditate on the names of the Lord. And Lord, we pray, O Father God, let the power of God, O Master, manifest in this place, O Father God. And you reveal yourself, O Master. ஆமாண்டவரே அப்பா, நம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையில் கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில் ஆண்டவரே வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல ஆண்டவரே பலமாக இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வார்த்தைகள் அப்பா வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாவீது சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென் ஆமென். ஸோ இந்த நாளில் என்னென்னா ஆண்டோடைய நாமத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். we are going to meditate on the names of God. ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு இல்லையா? பல நாமங்கள் பாட்டு பாடுறோம்ல, ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடுவேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் மகத்துவம் உண்டு. அப்போ அந்த நாமத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளுகிறோம். ஆமென். தாவீது சொல்லுகிறார், மற்றவங்கெல்லாம் they boast about chariots and horses. அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா they trust in chariots and horses. அவங்களோட சுய பலத்தில் அவங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி. ஆமென். அப்போ கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த உலகத்தார் அவங்களுடைய காரியத்தை குறித்து போஸ்ட் பண்ணுவாங்க, மேன்மை பாராட்டுவாங்க இல்லையா? அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்களுடைய ஜாப்ஸு, இல்லை அவங்களுடைய டேலண்ட்டு, அவங்களோட காரியத்தை குறித்து அவங்க மேன்மை பாராட்டுவாங்க. அதில் தான் அவங்களோட நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளோட நம்பிக்கை நம்மளுடைய காரியத்தில் கிடையாது.
இல்லையா? நம்ம வந்து என்னென்னா கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமேன். அவங்க சாட்சியில் சொன்னாங்க இல்லையா, ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்தார் என்று சொல்லி. ஆமேன். ஆகையினா நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு அந்த மகிமையை நம்ம செலுத்த வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். எதுனாலும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து இதை எங்களுக்கு செய்தாங்க, கர்த்தர் எங்களுக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? பாஸ்டர் கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்ம உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்னு சொல்லி அப்படி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த நாளில் பாருங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட போகிறோம். கர்த்தருடைய நாமம் வந்து பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான்னு நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிறோம். ஆமென். பிலிப்பியர் 2:11 படிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், the name above all names, அதான் வந்து the name of Jesus. ஆமென். பிதாவுக்கு மகிமையாக பிதாவாகிய தேவன் குமாரனை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். அந்த நாமத்துக்கு என்னன்னா கால்கள் யாவும் முடங்கு, நாவு யாவும் அறிக்கையிடுகிறது என்று சொல்லி வசனத்தில் படிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமான நாமம். அது ஊற்றுண்ட பரிமள தைலம் போல இருக்கிறது கர்த்தருடைய நாமம். அவருடைய நாமம் வல்லமையில் பெரிது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:6 படிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய நாமம் வந்து என்னன்னா உயர்ந்த நாமம், அது உன்னதமான நாமம், அது பரிசுத்தமான நாமம். அந்த நாமத்தை நம்ம கூப்பிடும் பொழுது இல்லையா, ஆண்டவருடைய அந்த நேம்ஸ் ஆஃப் காடை வந்து நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் அதிக வல்லமை இருக்குது. ஆமென். நம்ம இந்த நாளில் வந்து நம்ம இந்த செய்திக்காக நான் எப்போவுமே ஒரு செய்தி வந்து நான் ஆயத்தப்படுத்தி அப்படி வைத்திருப்பேன். ஏன்னா பாஸ்டர் அவங்க ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கனால அவங்க சம்டைம்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்றுனா நம்ம எப்பவும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் மணி பிரதரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் ஏதோ மெசேஜ் ரெடி பண்ணுறதுக்காக நான் மெசேஜ் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாங் ஆஃப் சாலமன் உன்னத பாட்டிலேருந்து ஒரு செய்தியை வந்து நம்ம இந்த வேலண்டைன்ஸ் அந்த வீக்கில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு சரி நம்ம அடுத்த டைம் வர்றப்போ நம்ம இந்த மெசேஜை கொடுக்கலாம். ஆனால் அந்த மெசேஜை நான் எழுதலாம் ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மெசேஜை ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதிட்டு இருக்கிறப்ப பாதியிலே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை வந்து இந்த நேம்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய நாமத்தை குறித்து வந்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு அந்த ஒரு லீடிங் இருந்தனால அதை எழுத அந்த மெசேஜை வந்து நான் ஆயத்த பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அப்போ நான் வந்து சரி இந்த நேம்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஃபெமிலியராக தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து எப்படி அதை பண்ணுறது அப்படின்னா, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் லீடிங் இருந்தனால அதை குறித்து நான் செய்தேன். நான் ஆயத்த பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். கட்டாயம் வந்து அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த சபையில் இந்த நாளில் கர்த்தர் வந்து வெளிப்படுத்த விரும்புகிறாங்க. ஆமென். அப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு பாத்திரங்கள் தான். நாங்கள் ஜஸ்ட் பிகாஸ் இங்கே நிற்கிறனால எங்களுக்கு ஒன்றும் வி ஆர் நாட் ஸ்பெஷல் இல்லையா. நாங்கள் வந்து அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், எங்கள் கடமையை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஒரு வெசல் தான். அப்போ சபைக்கு ஆவியானவர் எந்த வார்த்தையை பேச சித்தம் கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவர் வந்து எங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஒரு சில நேம்ஸை வந்து இன்றைக்கி வந்து நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஒரு சில நாமத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம தியானிக்க போகிறது யெகோவா ரொஃபேக்கா, யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமேன். யெகோவா ராஃபானா ஹீ இஸ் அவர் ஹீலர். யெகோவா ராஃபா மீன்ஸ் ஆண்டவர் வந்து நம்மளை சுகமாக்குகிற தேவன். அது நமக்கெல்லாம் நல்லா தெரிந்த நாமம் இல்லையா, யெகோவா ராஃபா. அதை குறித்து வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 3 அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 3 அதில் வந்து அந்த நாமத்தை குறித்து நம்ம எழுதப்பட்டிருக்கிறது யெகோவா ராஃபா. அந்த அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா வந்து பேதுருவும் யோவானும் பீட்டர் அண்ட் ஜான் அவங்க 2 பேர் என்னன்னா ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில் தேவாலயத்துக்கு போகிறாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாங்க. இது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அந்த பெந்தகோஸ்தே நாளில் வந்து ஆவியானவர் இறங்கி வர்றாங்களே மேல் வீட்டறையில், அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம். அதில் வந்து ஆவியானவர் அவங்க மேலே இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வல்லமையாக பேதுரு ப்ரீச் பண்ணுறாங்க. 2வது அதிகாரத்தில் 2nd சாப்டரில் அது படிக்கிறோம். 3வது அதிகாரத்தில் 3rd சாப்டரில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க.
ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில் அவங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ என்னன்னா வந்து தாயின் கற்பத்தில் இருந்தே சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன், ஒரு முடவனை வந்து கொண்டு வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தின் அலங்கார வாசலில் வைப்பாங்க. எதற்காக? பிச்சை எடுப்பதற்காக. ஸோ அந்த லேம் பர்சனை வந்து தாயின் கற்பத்திலிருந்தே சப்பானியாக பிறந்தான். வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க, அந்த மனுஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, 40 வயது. அப்போ அந்த மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அந்த ஆலயத்தின் வாசலில் வைப்பாங்க. அந்த சர்ச்சுக்கு, அந்த ஆலயத்துக்கு வர்றவங்க போகிறவங்கள்ட்ட பணம் வாங்கிறதுக்காக அப்படி கொண்டு வந்து வைக்கிறப்ப பேதுரும் யோவானும் அந்த ஆலயத்துக்கு வர்றாங்க. அந்த மனுஷன், அந்த முடமாக இருக்கிற அந்த மனுஷன் வந்து அவங்கள உற்று பார்க்குறாரு, அவங்கள பார்க்குறாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, எங்களை நோக்கி பாரு அப்படின்னு. அப்போ ரொம்ப உற்று பார்க்குறாரு. அப்போ என்னென்னா, சரி இவங்க ஏதாவது நமக்கு கொடுக்க போகிறாங்க, ஏதாவது பணம் கொடுப்பாங்கன்னு அவங்கள அப்படி ரொம்ப இன்டென்ட்டாக அவர் வந்து உத்து பார்க்குறாரு. அப்போ வந்து பேதுரு சொல்லுகிறாரு, வசனம் வந்து 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன், நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக கர்த்தரோட வல்லமை அந்த மனுஷனை தொட்ட உடனே என்ன ஆகுது, அந்த மனுஷனை உடனே குதித்து எழும்புகிறான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டன என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ பேதுரு பாருங்க என்ன சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன், என்கிட்ட வெள்ளி பொண்ணெல்லாம் இல்லைப்பா, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்னு உடனே அந்த அற்புதம் நடக்குது. எழும்பி நடக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மக்கிட்ட $1 மில்லியன் மேபி கொஞ்சம் பேர் உங்ககிட்ட இருக்கலாம். ஸோ $1 மில்லியன் $1 பில்லியன் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இயேசுவின் நாமம் இருக்குது. ஆமென். அப்போ இயேசுவின் நாமத்தினால அந்த நாமத்தை அறியாதவங்களுக்கு அந்த நாமத்தை நம்ம கொடுக்கணும். அதை தான் பேதுரு இங்கே சொல்றார், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன்ப்பா, இயேசுவின் நாமத்தில் நீ வந்து எழும்பி நட அப்படின்ன உடனே குதித்து எழும்பி தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட ஆலயத்துக்கு போனான் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமான ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, எவ்ரிபடி வாஸ் அஸ்டானிஷ்ட். அவங்க ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் எப்படி இருப்பான், முடமாக உட்காந்து இருப்பான், எவ்ரிடே வந்து இங்கே தான் உட்காந்துருப்பான், பிச்சை கேட்பான். இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து இப்படி எந்திரிச்சு குதிச்சு ஓடுறான். இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் கூட்டமாக வர்றாங்க. அந்த எருசலேம் அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி சாலமன் மண்டபம்னு சொல்லி அந்த இடத்துக்கு எல்லாம் ஓடி வர்றாங்க. அப்போ பேதுரு அந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஜனங்களை இஸ்ரவேலரே, நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன, நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கறது என்ன, நாங்கள் எங்கள் சுய பக்தியிலையோ சுய சக்தியிலையோ நாங்கள் இதை செய்யலை, நாங்கள் வந்து எதனால் செஞ்சோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆண்டவரை இயேசுவை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய உங்கள் பிதாக்களின் தேவன் வந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க, கொலை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீங்க. ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் வந்து சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 16வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? ஆமேன். ஸோ அந்த 3:16 அதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. Acts 3:16 அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. என்னென்னா, அவருடைய நாமத்தை பற்றியும் விசுவாசத்தினால அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அப்போ கர்த்தருடைய நாமந்தான் வந்து இவனை வந்து பலப்படுத்தி இருக்குது. அவரால் உண்டாகின விசுவாசமே இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சர்வாங்க சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ அங்கத்திலையும் சுகம். அப்படியே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஹெல்த், பர்ஃபெக்ட் சவுண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ பாருங்கள், அந்த இயேசுன்ற நாமத்தில் என்ன உண்டாயிடுச்சு, அவனுக்கு அந்த சர்வாங்க சுகம் உண்டாச்சு. அதை தான் பேதுரு இங்கே சொல்கிறார், எங்கள் சுய பக்தியிலோ எங்கள் சுய சக்தியிலோ நாங்கள் இதை செய்யலப்பா, நீங்கள் எல்லோரும் எங்களை பார்க்குறது எங்களை ஆச்சரியமாக ஏன் பார்க்குறீங்க, கர்த்தருடைய நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே இந்த சர்வாங்க சுகத்தை வந்து கர்த்தர் இந்த மனுஷனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவருடைய நாமம் இஸ் யெகோவா ராஃபா, ஹீ இஸ் அவர் ஹீலர். இல்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. யாத்திராகமம் 15:26 இல்லை, ஐ ஆம் த லார்ட் ஒன் ஹூ
ஹீலத் தி அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஆண்டவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53:5. ஆமென். 1 பேதுரு 24, 1 பேதுரு 2:24. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். we are healed by his stripes. ஆமென், ஆமென். ஆகையினால பிரியமானவர்களே, இதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வியாதி, ஒரு பயம், ஐயோ இந்த வியாதி வந்துடுமோ அந்த வியாதி வந்துடுமோ என்று சொல்லி, அப்படி பார்த்தீங்கன்னா பயத்திலே நிறைய பேருக்கு வியாதி வந்துடுது இன்றைக்கி இல்லையா. பயத்திலே நிறைய வியாதி வந்துடுது. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கேன்சர் பரவிட்டு இருக்கணும்னா இந்த பயத்தில் நிறைய பேருக்கு என்ன வந்துடுது, வியாதி வந்துடுது. பிரியமானல என்னன்னா, ஒரு சின்ன ஏதோ ஒரு நமக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே போய் கூகுளில் போய் அப்படி டைப் பண்ண உடனே பயங்கரமாக இதுதான் அதுதான் சொல்லிட்டு பார்த்தோன்னே அதை பார்த்தோன்னே எல்லாம் பயந்து அடித்து என்ன பண்ணிடுது, வேர்த்து விறுவிறுத்து உடனே பார்த்திங்கன்னா அந்த இல்லாத வியாதி கூட எல்லாருக்கும் வந்துடுது. பிரியமான நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்க, நமக்கும் இந்த உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உலகத்தார் பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே தான் பேசுவாங்க, ஒரே வியாதி பற்றி பேசுவாங்க, தோல்வி பற்றி பேசுவாங்க, இல்லாததை பற்றி பேசுவாங்க, குறைவை பற்றி பேசுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஆமென். நம்ம பாசிட்டிவான வேர்ட்ஸை தான் நம்ம பேசணும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுக்காக அதை போய் நம்ம புலம்பிட்டு எல்லாட்டையும் போய் சொல்லிவிட்டு, அது குறிப்பாக நான் பிலீவர்ஸ்கிட்ட போய் பேசும்பொழுது அந்த மாதிரி பேசவே பேசக்கூடாது. நம்ம அந்த மாதிரி போயிட்டு நான் பிலீவர்ஸ், ஆண்டவர் அறியாதவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா இவங்களும் நம்மளை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்னென்னா நெகட்டிவாக பேசவே கூடாது. நமக்கு எந்த வியாதி பலவீனங்கள் இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்றைக்கு யெகோவா ராஃபா இயேசுவின் நாமத்தில் நம்ம என்னென்னா we have to receive the healing. ஆமென், ஆமென், ஆமென். ஆகையினால என்னென்ன வசனங்கள் வேதத்தில் இருக்குதோ, ஆண்டவர் எங்கெல்லாம் சுகமாக்கினாரோ அதெல்லாம் எடுத்து தியானிக்கணும் நம்ம. அப்போ தான் நமக்குள்ள ஒரு என்ன வந்துடும், ஒரு விசுவாசம் அதிகரிக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அக்கா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ நான் கொஞ்சம் கவுன்சில் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஜெபம் பண்ணி நான் சொன்னேன், இங்கே பாருமா ஒரு பேலன்ஸ் மாதிரி, ஒரு பேலன்ஸில் ஃபியரும் ஃபெய்த்தும் ஒரு 2 பக்கமும் இருக்குது. நீ மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு கூகுளில் பார்த்து அதை இதுன்னு பண்ணிகிட்டே இருந்தேன்னா உன்னோட ஃபியர் அப்படி மேலே கூட்டிகிட்டே போகும், அதிகரிக்கும். நீ அதை விட்டுட்டு வசனங்களெல்லாம் நீ தியானிக்க உன்னோட விசுவாசம் அதிகரிக்கும். ஸோ நீ அதனால் எதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்றத எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை பற்றி நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரீசெண்டாக தான் ஒரு சகோதரிக்கு நான் கொஞ்சம் அவங்களுக்கு தைரியம் சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. ஸோ ஆகையினால பிரியமானதில் நம்ம வேதத்தில் நிறைய நமக்கு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சுதந்திரிக்கும்படிக்கு. ஆமென். அப்போ இதெல்லாம் என்னென்னா நம்ம சுதந்திரிக்கணும். ஆண்டோடைய நாமத்தை யெகோவா ராஃபா, அப்பா என்னை நீங்கள் சுகமாக்குங்க. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இல்லை நமக்கு பிரியமானவர்களுக்கு ஏதாவது வியாதி பலவீனம் இருந்துச்சுன்னா நம்ம வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். ஏன்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். ஸோ இந்த வேர்ட் ஆஃப் காட் என்னென்னா ஒரு மெடிசன் மாதிரி. அதை நம்ம அப்படியே என்னென்னா நம்ம அதை உட்கொள்ளணும். எரேமியா சொல்ல முடியாது, வார்த்தைகள் கிடைச்ச உடனே நான் அதை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ அந்த வார்த்தைகளை இல்லையா நம்ம அதை தியானிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம போய் மற்றதெல்லாம் போய் மற்றெல்லாம் போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா 4 பேர் 4 சொல்லி இன்னும் பயத்தை அதிகரிச்சிடும். ஓ இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, நீங்கள் எதுக்கும் எப்படிங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடுங்க, முதல்ல நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களாவே டாக்டர் போனால் ஒன்று இருக்காதுன்னு சொல்லுவார், இவங்களா இல்லை நான் ஸ்கேன் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்களாவே போய் ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும். ஆண்டோடைய பிள்ளைங்க நம்ம ஆண்டோட வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. அதனால யெகோவா ராஃபா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு உம்முடைய தள்ளும்புகளால் என்னை சுகமாக்குங்கன்னு சொல்கிறப்ப ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்வார். அவருடைய பிள்ளைகளாக நம்மளை ஆண்டவர் குணமாக்குவார். ஆமென். ஏன்னா பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி 3 யோவான் 2 நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம ஆத்துமா வாழ்கிறது போல் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்ம சுகமாக இருக்க வேண்டியதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஸோ காட் வாண்ட்ஸ் us to have a good health and good life. ஆமென்,
ஆகையினால நம்ம வந்து வியாதி பலவீனங்கள் இல்லாமல் ஆண்டவர் நிறைய வசனங்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இதோ நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிறேன், நான் உங்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன்னு எரேமியா 33:6 911 கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெரமியா 33:6 வந்து எடுத்து படிங்க. ஃபஸ்ட்டு படித்து அதை வந்து பிஹோல்ட் ஐ வில் பிரிங் இட் ஹெல்த் அண்ட் ஹீலிங் அண்ட் ஐ வில் ரிவீல் டு தம் தி அபண்டன்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் பீஸ். ஆமென். பிரியமானவர்கள், அப்படியாக நம்ம என்ன நிறைய பலவீனங்கள் வருது இந்த நாளில், நிறைய சுகவீனங்களை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தியானிக்க அந்த அவருடைய நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தினால கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த சர்வாங்க சுகத்தை தருவாராக. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ முதலாவது நாம நம்ம பார்த்துருக்கிறோம், யெகோவா ராஃபா, சுகமாக்குகிற தேவன். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 3:16 அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வீக்னஸ், ஏதோ ஒரு பலவீனம் வர்றப்ப அந்த வியாதியை இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை வைத்து நான் மேற்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் சுகத்தை கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டா. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற நாமம் வந்து யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரா. ஹீ இஸ் அவர் ப்ரொவைடர். ஆமென். நம் தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா ஈரேனா ஜெகோவா ஜைரா, த லார்ட் வில் ப்ரொவைட். அந்த நாமத்தை எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஜெனசிஸ் சாப்டர் 22, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த நாமத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஜெனசிஸ் சாப்டர் 22:14 இருக்குது. இந்த அதிகாரம் நமக்கு நல்லா தெரிந்த அதிகாரம். இதில் நடக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் இந்த சாப்டர்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், வாசிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பிறந்ததுக்கப்புறம் தேவன் வந்து என்னென்னா ஆபிரகாமை சோதிக்கிறதுக்காக ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். ஆபிரகாமே அப்படின்றப்ப ஆபிரகாம் இதோ உமது அடியேன்னு சொல்கிறப்ப கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய புத்திரனும் ஏகசூதனும் நேசகுமாரனுமாக இருக்கிற உன்னுடைய குமாரன் ஈசாக்கை வந்து நான் உனக்கு காட்டுற மலைக்கு, மோரியா மலைக்கு கூட்டிகிட்டு போய் நீ பலியிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வந்து சோதிக்கிறார். தமம் இருந்து பெத்த பிள்ளை எத்தனை வயசில் பிறந்துச்சு ஆபிரகாமுக்கு? எத்தனை வயசில் குழந்தை பிறந்தது? என்ன 100 வயசில் பிறந்தது இல்லையா? என்ன இவ்வளோ சந்தேகமாக சொல்கிறீங்க? இதெல்லாம் நல்லா தெரிந்து வச்சுக்கோங்க. ஆபிரகாம் வந்து தமம் இருந்து 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசில் ஈசாக்கு பிறந்தாது இல்லை? தவம் இருந்து பெத்த பிள்ளை. ஆண்டவர் என்ன சோதிக்கிறார், நீ அந்த பிள்ளையை கொண்டுட்டு போய் என்னை பலியிடு எனக்கு அப்படின்னு. உடனே சரின்னு வந்து கொண்டு போகிறார் ஆபிரகாம். அதனால தான் அவர் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். நம்ம கொடுப்போம், நம்ம எல்லாம் அந்த இதில் இருப்போமா? எதை கொடுத்தாலும் கொடுப்போம், யாரை கொடுக்க மாட்டோம்? பிள்ளைய மட்டும் கொடுக்க மாட்டோம் இல்லையா? புருஷனை கொடுத்துருவோம், பொண்டாட்டியை கொடுத்துருவோம் இல்லை, பிள்ளைய கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ பிள்ளைய கொடுக்கவே மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் வந்து அதனால தான் பொண்டாட்டிகிட்ட சொல்லலை, சாராள்கிட்ட சொல்லலை, தன் வேலைக்காரங்களை நாங்கள் போய் பலியிட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு கட்டாயம் சாராளுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்திருக்குமான்னு தெரியல நமக்கு இல்லையா? அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லாமல் வந்து ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மகனை கூட்டிகிட்டு போகிறார், வேலைக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். அந்த மலைக்கிட்ட போனவுடனே வேலைக்காரங்களெல்லாம் கீழே நிற்க வச்சுட்டு மகனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. கையில் கட்டை, இந்த பலி செலுத்துறதுக்கு நெருப்பு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். அப்போ மகன் கேட்குறாரு ஈசாக்கு, தகப்பனே அப்படின்னோடனே மகனேன்றப்ப பலியிடுவதற்கு, தகன பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி இல்லையே அப்படின்னு கேட்குறாரு ஈசாக்கு. கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, தகன பலியிட என்ன இல்லை, ஆட்டுக்குட்டி இல்லைன்னு. அப்போ ஆபிரகாம் சொல்லுவார், கர்த்தர் அதை கட்டளையிடுவார்ப்பா, கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு. அப்போ ஆபிரகாம் அந்த மலையில், மோரியா மலையில் போய் அந்த பலிபீடத்தை கட்டி கட்டையெல்லாம் அடுக்கி ஈசாக்கையும் கட்டிடுறாரு. அப்போ வெட்டுறதுக்கு கையை ஓங்குறப்ப தான் கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமை பிள்ளை ஆண்டாள் மேலே உன் கையை போடாதே, உன் ஏக புத்திரன் நேசகுமாரனும் இருக்கிற உன் மகனை வந்து ஒரே மகனை பலியிடுறதுக்கு என்னை நீ ஒப்பு கொடுத்தனால நீ வந்து தேவனுக்கு பயந்தவன்னு நான் இப்போ அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து தான் வந்து என்ன திரும்பி பார்க்குறப்ப புதரில் மாட்டியிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அதை பலியிடுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு யெகோவா ஈரே அப்படின்னு வந்து அவர் பேரிடுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 22:14.
ஆமேன். அதான் யெகோவா ஈரே, தட் இஸ் ஜெகோவா ஜைரா, த லார்ட் வில் ப்ரொவைட். அதை தான் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல தான் பேரிடப்படும், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமேன். பிரியமானதில் யெகோவா ஈரே ஜெகோவா ஜைரானா நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆமேன். அப்போ நம்மளுடைய தேவைகள் எல்லாம் ஒவ்வொருத்தருடைய நீட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும். தேவைகள் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் மட்டும் கிடையாது இல்லையா, நிறைய விஷயங்களில் சிலருக்கு சமாதான குறைவு இருக்கலாம், குடும்பத்தில் சுகம் குறைவாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கலாம், ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவாக இருக்கலாம். எந்த குறைவாக இருந்தாலுமே அதையெல்லாம் கர்த்தர் வந்து நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஏன்னா அவருடைய பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கிறவங்கள 19ஆம் வசனத்தில் நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிற தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். ஆகையினால் இன்னைக்கு என்ன தேவை நமக்கு இருக்கிறது, நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அவர் வந்து யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். சங்கீதம் 121ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற, வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. அப்போ நம்ம வந்து மனுஷங்க யாராவது நமக்கு உதவி சில நல்ல மனுஷங்க இருப்பாங்க இல்லையா. அவங்க பிரதர் சொன்னாங்க இல்லையா, கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரைஸ் கார்டு. அந்த மாதிரி சில நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க உலகத்தில். ஆனால் வந்து பாருங்கள், நிறைய பேர் நம்ம மனுஷங்களை நம்பி நம்ம எந்த காரியத்தையும் நம்ம செய்யவே முடியாது இல்லையா. ஏன்னா வந்து மனுஷங்க தான். அப்போ அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, மனுஷரை நம்பி போனான்னா நம்ம ஏமாந்து விடுவோம். நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே நம்ம சாட்சி சொல்ல முடியும் இல்லையா. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் வந்து நம்மளோட தேவைகளை நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறாங்க. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே. அதனால் எக்கானமி டவுனாக இருக்குது, அதனால் நிறைய ஜாப்லெஸ்னஸ் கூடி இருக்குது, வேலை போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மளை தேவைகளை சந்திக்க வல்ல தேவனாக இருக்க, நம்மளை ஒரு நாளும் அவருடைய ஜனத்தை கைவிடாத தேவன். ஆமென். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், அவரை நம்புகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். நம்மளோட அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். உச்சிதமான கோதுமை நம்மளை போஷிக்கிறவர், கண்மலை தேனினால நம்மளை திருப்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால நம்முடைய என்ன காரியமாக இருந்தாலும், ஒருவேளை பிள்ளைங்களோட ஸ்டடீஸ்க்கு நம்ம எப்படி காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போகிறோம், என்ன காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக நம்மளையே ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். கர்த்தர் அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். இது எல்லாமே வந்து ஆண்டோடைய நாமத்துக்கு அநேக வல்லமை உண்டு, மகத்துவம் உண்டு. அதை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா அதற்கு பாத்திரவான்களாக நம்ம இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அப்படியே வந்துட்டு என்னென்னா, ஒரு காயத்தை வந்துட்டு ஒரு ஊண்டு இருந்துச்சுன்னா அது மேலே கட்டு போடுற மாதிரி நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது. உள்ள மெடிசின் போனால் தான் அந்த காய இன்ஃபெக்ஷன்லாம் சரியாகும் இல்லையா. அது மாதிரி நம்ம வந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் அதை தெளிவாக சொல்லியிருப்பார் எல்லா இடத்துலையும். நீ கவனமாய் என்னோட சத்தத்தை கேட்டு என்னுடைய நியமங்களை கை கொண்டு என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தீன்னா நான் வந்து எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதி நான் உன் மேலே வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரி அப்படின்னு யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் சொல்லுவார் இல்லையா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு சொல்கிறார். என்னென்னா ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அப்போ ஆண்டோடைய அந்த ப்ராமிசஸ் அதெல்லாம் வந்து கண்டிஷ்னல், அவருடைய அன்பு வந்து அன்கண்டிஷ்னல். ஆமென். நம்ம லென்த் டேஸில் இருக்கோம், ஆண்டோடைய சிலுவை பாடுகளை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தாங்க, நமக்காக ஆண்டவர் வந்து பலி ஆனார். ஆமென். வர்ஷிப் டைமில் சிஸ்டர் அருமையாக அதை குறித்து அவங்க சொன்னாங்க. ஆமென். அப்போ பிரியமானது அவருடைய அன்பு வந்து அன்கண்டிஷ்னல், பட் ஆனால் அந்த ப்ராமிசஸ் எல்லாம் கண்டிஷ்னல். அப்போ நம்ம ஆண்டருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறப்ப நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கர்த்தர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகையினால என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நம்ம தேவைகளை சந்திப்பாங்க. The Lord will meet our needs. ஆமென். ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து
ஆசீர்வதிக்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து மூன்றாவதாக ஒரு நாமத்தை குறித்து நம்ம தியானிப்போம். அது வந்து யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நமக்கு தெரியும்ல. சமாதானத்தின் தேவன். நல்லா சத்தமாக சொல்லுவோமா? சமாதான கர்த்தர், சமாதானத்தின் தேவன், யெகோவா ஷாலோம். ஆமென். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதானம் இல்லை, குடும்பத்தில், சபையில், தேசத்தில் எங்கேயுமே சமாதானம் இல்லை. எந்த இடத்துலையா சமாதானம் இருக்குது அப்படின்னா அது யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. அந்த இடத்துல அவன் பயங்கரமாக கிரியை செய்து சமாதானத்தை குலைக்கிறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் வந்து சமாதான கர்த்தர் நம்ம கூட இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை நதியை போல பாய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். இந்த நாமத்தை குறித்து எங்கே எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 23. யெகோவா ஷாலோம், த காட் ஆஃப் பீஸ். அதை குறித்து அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சம்பவத்தை நான் சொல்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து கிதியோன் தான் வந்து கர்த்தருக்கு அந்த பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் 6ஆம் அதிகாரம் 23, 24 அந்த வசனங்களை படித்தோன்னா நம்ம படிக்கலாம். இங்கே கிதியோன் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை வந்து மீதியானியர்கள் ஒடுக்குவாங்க. மீதியனைட்ஸ், தேவர் அப்ரஸிங் இஸ்ரலைட்ஸ். அதுதான் அந்த நடக்குது. அந்த 6ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக நம்ம வாசித்தோன்னா அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவாங்க, கர்த்தாவே எங்களை விடுவியுன்னு. அப்போ கர்த்தர் வந்து அவங்க விண்ணப்பத்தை கேட்டு வந்து என்னென்னா ஆண்டவர் வந்து கிதியோனை எழுப்புவார். கிதியோன் வந்து மீதியானருக்கு பயந்துக்கிட்டு கோதுமை எங்கே ஆலையில் போய் ஆலைக்கு அடியில் பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு அவர் வந்து போர் அடிப்பார். ஏன்னா வந்து மீதியானியர் வந்தாங்கன்னா இவங்களோட விளைச்சல் எல்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து அவர் பயந்துக்கிட்டு அவரை வந்து போர் அடிப்பார். அப்போ வந்து என்னென்னா கிதியோன் வந்து கர்த்தர் சொல்வார், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தோன்றி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னோடனே கிதியோன் புலம்ப ஆரம்பிச்சிடுவார். ஐயோ ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தார்னா ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது? எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் என்ன? இன்றைக்கி கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானோட கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நிந்தையோட அவமானத்தோடு இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிச்சிடுறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுவார்? நீ போய் வந்து இஸ்ரவேலை மீதியானோரோட கரங்களுக்கு நீங்களாக்கி ரட்சி அப்படின்னு சொல்கிறப்ப நான் எதனால் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். கிதியன், என் குடும்பம் தான், எங்கள் மனாசே கோத்திரத்தில் எங்கள் குடும்பம் தான் ரொம்ப எளியது, எங்கள் வீட்டிலே நான் தான் ரொம்ப சின்னவன், நான் எப்படி போய் நான் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானோட கைக்கு நான் விடுவிக்க முடியும் அப்படின்னப்ப கர்த்தர் என்ன சொல்வார்? நான் உன் கூட இருப்பேன், ஒரே மனுஷரை முறியடிக்கிறது போல் நீ வந்து மீதியானோட முறியடிப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்வார் கிதியோன் கிட்ட. அப்போ கிதியோன் வந்து என்ன சொல்வார்? நீ என் கூட பேசுறது கர்த்தர் தான் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நான் உமக்கு வந்து காணிக்கைகளை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன் என்ன பண்ணுவார்? போய் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அடித்து ஒரு அப்பம், புளிப்பில்லாத அப்பம்லாம் சுட்டு அப்படியே அது கொண்டு வருவார், அந்த இறைச்சியெல்லாம் கொண்டு வருவார் பலி செலுத்த. அப்போ கர்த்தர் என்ன சொல்வார்? அப்போ கர்த்தருடைய தூதன் என்ன சொல்வார்? அந்த ஒரு பாறையில், ஒரு ராக்கில் அதெல்லாம் வையின்னு சொல்வார். அதெல்லாம் வச்ச உடனே கர்த்தருடைய தூதனானவர் வந்து என்ன பண்ணால் கையில் ஒரு கோல் வச்சுருப்பார். அதை வச்சு அந்த ஆட்டு இறைச்சி அந்த அப்பத்தெல்லாம் தொட்ட உடனே ஒரு நெருப்பு உடனே அந்த பாறையிலேருந்து தோன்றி அதை அப்படி பட்சித்துரும். அப்போ அந்த நெருப்பு மேலே வந்தோடனே கர்த்தருடைய தூதனும் அப்படி மறைந்து போயிடுவார். அதை பார்த்த உடனே கிதியோனுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ நான் சாக போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆண்டவரை நான் முகமுகமாக பார்த்துட்டேன், கர்த்தருடைய தூதனை முகமுகமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயப்படார். அந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்வார், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை அப்படின்னு கர்த்தரை வந்து கிதியோனை பார்த்து சொல்வார். நியாயாதிபதிகள் 6:23 உனக்கு சமாதானம், நீ பயப்படாத, நீ சாவதில்லை அப்படின்னு. அந்த இடத்துல தான் ஒரு பலிபீடத்தை கட்டி கிதியோன் என்ன யெகோவா ஷாலோம் என்று சொல்லி கர்த்தருக்கு என்ன பண்ணுறாரு? பெயரிடுகிறார். ஆமென். அப்போ யெகோவா ஷாலோம் அப்படின்னா என்ன? சமாதான கர்த்தர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை சமாதான குறைவு இருக்குமானால் யெகோவா ஷாலோம் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து ஆளுகை செய்யுங்க, நீங்கள் நம்மளோட பிரசனத்தினால எங்கள் குடும்பத்தை நிரப்புங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில், வீட்டில் சொல்லி வந்து நம்ம ஆண்டவரை ப்ரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா அந்த நேம் அந்த ஆண்டோடைய நாமத்துடைய வல்லமை வந்து அது கிரியை செய்யும். அப்போ வீட்டில் நம்ம துதிக்கும் போது யெகோவா ராஃபா,
சுகம் அளிக்கிற தேவன், நான் உம்மை துதிக்கிறேன். ஐ பிரைஸ் யூ ஜெகவா ஜெயரா, யூ ஆர் அவர் ப்ரொவைடர். வி பிரைஸ் யூ யெகோவா ஷாலோம், யூ ஆர் காட் ஆஃப் பீஸ், வி பிரைஸ் யூன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி பழக்கத்துக்கு வரணும். நம்ம குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில், வீட்டில் எப்போவுமே தனியாக இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லும்பொழுது அப்போ வந்து பிசாசுடைய கிரியைகள் வந்து கட்டப்படும், முடக்கப்படும். இல்லைன்னா அப்படி பயப்படுறோம் இல்லையா, பிசாசு பயப்படுவான். இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், ஒரு காரை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம், உடனே ஸ்லோ பண்ணிடுறோம். அதை பார்த்தோன்னே நமக்கு பயம் வந்துடுது இல்லையா, டிக்கெட்டை கொடுத்துருவாங்க ஃபாஸ்ட்டாக போனான்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் ஃபாஸ்ட்டாக போனால் ஒய்ஃப் போலீஸ் வச்சுருவாங்க, ஒய்ஃப் ஃபாஸ்ட்டாக போனால் ஹஸ்பண்ட் போலீஸ், அப்போ தான் வந்து ஸ்பீடை குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி பாருங்கள், சாத்தான் வந்து நம்ம வந்து ஹீஸ் அன்இன்வைட்டட் கெஸ்ட்டு இல்லையா, எங்கேயும் இருப்பான், வீட்டில் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருப்பான். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஆண்டோடைய நாமத்தை சொல்லி, வசனங்களை சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அவன் பயந்து என்ன பண்ணிடுவான், அவன் ஓடிடுவான், அவன் வந்து கிரியை செய்ய முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீடுகளில் ஆண்டோடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும். ஆண்டோடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் பொழுது எல்லாம் வந்து சாத்துரு ஓடி போயிடுவான். அதான் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா எங்கே சமாதானத்தை குறித்து வசனம் இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சு அதை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ரோமர் 16:20 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான உங்கள் கால்களின் கீழே நசுக்கி விடுவார் என்று சொல்லி. இன்னைக்கு குடும்பங்களில் சமாதானம் கிடையாது. அப்படி பாருங்க, இப்போ நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. நிறைய பிள்ளைங்க இருந்துச்சு, 7 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருந்தாங்க, அத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. அவங்களாம் எப்படி வாழ்க்கையை நடத்துனாங்க, ரொம்ப கொஞ்சம்தான் இருந்துச்சு. அவங்களாம் என்ன BMW அதெல்லாம் போயிட்டு இருந்தாங்களா, ஒன்றுமே இல்லை, கிராமத்தில் இருந்தாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, கொஞ்சமாக இருந்தாங்க, திருப்தியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, சமாதானமாக இருந்தாங்க. அவ்வளோ ஜாயின்ட் ஃபேமிலியாக குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, ஹஸ்பண்டு ஒய்ஃபு, 1 பிள்ளை 2 பிள்ளை, மிஞ்சி போனால் 3 பிள்ளை. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சத்துருடைய கிரியைகள் தான். பிரியமானவர்களே, சத்துருவுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. வசனம் சொல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சப்மிட் டு த லார்ட் அண்ட் ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹீ வில் ஃப்ளீ ஃப்ரம் யூன்னு இல்லையா. அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு. அப்போ சமாதானம், ஒரு ஒரு குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், தேசமாக இருக்கலாம், அந்த சமாதானத்தை கெடுக்கிறது தான் பிசாசு. ஏன்னா அவன் வந்து கலகத்தின் தேவன். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க ஒரு நல்லா யுனைட்டடாக ஒரு சமாதானமாக, சரி நம்ம எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து 2 நாள் ஜெபம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது. 3ஆவது நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்துடும், இல்லை பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்துடும். அப்போ குடும்ப ஜெபம் கட்டாயிரும். ஸோ இந்த மாதிரி தான் சத்துரு கிரியேச்சம், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ நம்ம குடும்ப சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக என்று சொல்லி. அப்போ நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால இருக்கிறது. அப்போ நம்ம குடும்பம் என்னன்னா வந்து தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ நம்ம குடும்பம் வந்து ஒரு குட்டி பரலோக ராஜ்யம், குட்டி பரலோகம் போல தான் இருக்கணும். அப்போ நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கணும், நீ புசிப்பும் குடி சும்மா சமைச்சு சாப்பிட்றது மட்டும் நம்ம வேலை கிடையாது, அது மட்டும் குடும்பம் கிடையாது, அது மட்டும் வீட்டில் கிடையாது. நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கணும், நீதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால நம்ம வீடு நிரம்பி இருக்கணும். அப்போ இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பாருங்கள், குட்டி பரலோகம் போல் இருக்குதா இல்லை குட்டி நரகம் மாதிரி இருக்கா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே வந்து, வீட்டுக்கு போகிறதுக்கே நிறைய பேருக்கு வந்து ஐயோ வீட்டுக்கு போனால் நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்படி நம்ம வீடெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம வீடு வந்து ஒரு ஏசாயால அருமையாக ஒரு வசனம் இருக்குல்ல, என் ஜனம் சமாதான தாபரத்திலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியாக தங்குற இடத்துலையும் குடியிருக்கும் என்று சொல்லி. அப்போ நம்ம வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு கலகம், அப்படி ஒருத்தர் அப்படி அப்படி வந்து என்னென்னா கடித்து பட்சிக்கிற மாதிரி நம்ம வீடு இருக்குதா எப்பையும், இல்லை டெம்பரேச்சர் எப்போயும் ஹையாக இருக்குதா வீட்டில், இல்லை இப்போ ஒரு சமாதான தாபரமாக நம்ம வீடு இருக்குதா, நம்ம வீடு எப்படி இருக்குது பிரியமானவர்களே இல்லையா. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அப்படி சமாதான குறைவாக இருந்ததுன்னா யெகோவா ஷாலோம்
இல்லையா? அவருடைய நாமத்தினால நம்ம எல்லாருடைய குடும்பத்திலையும் கர்த்தர் வந்து அவருடைய சமாதானத்தினால நிரப்புவாராக. ஆமேன். அதை நம்ம அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணி அந்த நாமத்தை நம்ம உயர்த்தணும். யெகோவா ஷாலோம், சமாதான காரணர், சமாதான பிரபு அவருடைய பேர், இல்லையா? அதெல்லாம் நம்ம உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே அப்படின்னு சொல்லி பாடுறோம் இல்லையா? அந்த மாதிரி இயேசு நாமத்தை நம்ம உயர்த்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு சமாதானத்தை கட்டளை இடுவார். ஆமேன். அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாமம் யெகோவா நிஸ்ஸி. ஜெகோவா நிஸ்ஸி, ஹீ இஸ் அவர் பேனர். அது வந்து ஜெயக்கொடி ஆனவர். அதை குறித்து வந்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 15, அங்கே தான் வந்து யெகோவா நிஸ்ஸி அப்படின்ற அந்த ஒரு நாமத்தை குறித்து அங்கே பார்க்குறோம். அந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலேருந்து வருகிறாங்க இல்லையா? இந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் நடக்கிற சம்பவங்களை நான் சொல்லிகிட்டே வரேன். கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. வீட்டில் போய் அந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி நீங்கள் அதை மெடிடேட் பண்ணணும். ஓகே? ஆமென். தலையாட்டுறீங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அப்படி போயிடக்கூடாது. ஒவ்வொருன்னு அப்படி கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் நான் வாசித்து நான் மெடிடேட் பண்ணி நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு அந்த சாப்டர் ஃபுல்லாக வாசித்தா நமக்கு டைம் பத்தாது இல்லையா? அதனால தான் நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வந்து இப்போ வந்து என்னென்ன பாலைவனத்தில் டெசர்ட்டில் வெளியே தானே வராங்க கானான் போகிறதுக்கு. அப்போ ரெவித்தீம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாளையம் இறங்கியிருக்காங்க, கேம்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு விரோதமாக யார் வராங்கன்னா அமலேக்கியர் வந்து அவங்களோட யுத்தம் பண்ண வராங்க இஸ்ரவேல் ஜனங்களோட. அப்போ மோசே சொல்லுவார் யோசுவா பார்த்து, நீ போய் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு நீ வந்து போய் யுத்தம் பண்ண அமலேக்கியரோட. நான் வந்து நான் மலையில் மேலே இருக்கிறேன். என்னோடய கோல், அந்த அவர் கையில் ஒரு ஸ்டாஃப் வச்சுருப்பார் இல்லையா மோசே, அந்த கோலனால தான் ஆண்டவர் வந்து நிறைய அற்புதங்களை செய்வார் இல்லையா எகிப்தில் இருக்கிறப்ப. அப்போ தண்ணி இல்லைன்னு சொல்கிறப்ப அந்த கண்மலையை அடிப்பார். அதெல்லாம் அந்த கோல் வச்சு தான், செங்கடலே கோலை வச்சு தான் திறப்பார் இல்லையா? அந்த கோலை எடுத்துகிட்டு நான் மலை மேலே போய் நிற்பேன், அந்த கோலை நான் உயர்த்தி வைப்பேன், நீ போய் யுத்தம் பண்ணுன்னு. அப்போ மோசேயோட ஆரோன் ஊர் அப்படின்ற 2 பேரும் மேலே போடுறாங்க. அப்போ மோசே அந்த மலையில் ஏறி அந்த கையில் இருக்க கோலை வந்து அவர் உயர்த்தி வைத்துட்டு இருக்கிறப்ப என்னன்னா, இஸ்ரவேலர் வந்து அமலேக்கியரை வந்து மேற்கொள்ளுவாங்க. இஸ்ரேலைட்ஸ் வந்து வில் ஓவர் கம் அமலேக்கைட்ஸ். ஆனால் மோசே அப்படி கையில் தூக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அவர் கையை அசந்து போய் கையை கீழே போடுறப்ப என்ன ஆகுனா, அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலரை மேற்கொள்ளுவாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவர் கையை ரொம்ப டயர்டாக அவர் அசந்து போன உடனே அப்போ என்னென்னா ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து மோசையை உட்கார வச்சுட்டு, ஆரோன் ஒரு பக்கமும் ஊர் அப்படின்ற அவர் பேர், அவரோட பேர் ஊர், யூஆர், ஊர்னோடனே நம்ம ஊருக்கு போயிடாதீங்க யாரும், அவர் பேர் ஊர். ஸோ அப்படி அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, 2 பக்கமும் அவர் மோசையை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவர் கை தாழ விடாமல் அவர் கையை உயர்த்தி வைத்துட்டு இருந்திருப்பார் ஈவினிங் வரைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேலைட்ஸு இவங்க அமலேக்கியரை முறியடிச்சிருவாங்க. அமலேக்கியர் வந்து முறியடிஞ்சு போயிடுவாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய வெற்றியை கட்டளையிடுவார். அந்த இடத்துல தான் வந்து மோசே என்ன பண்ணுவார்னா, அந்த ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிஸ்ஸி அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிப்போமா? எக்ஸோடஸ் 17:15, யாத்திராகமம் 17. அந்த பலிபீடத்தை கட்டி அங்கே தான் வந்து யெகோவா நிஸ்ஸி அப்படின்னு போயிடுறாரு. யெகோவா நிஸ்ஸி அப்படின்னா ஜெயக்கொடி ஆனவர், ஹீ இஸ் அவர் பேனர். பேனர் அப்படின்னாவே என்னென்னா அது எதை குறிக்கிது அப்படின்னா விக்ட்ரி, சக்ஸஸ், அதை குறிக்குது இல்லையா? அப்போ அவர் தான் நமக்கு வெற்றி கொடி ஆனவர். யெகோவா நிஸ்ஸி அவர் ஜெயக்கொடி ஆனவர், நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன். ஆமேன், ஆமேன். அப்போ வந்து என்னென்னா இது இன்னொரு காரியமும் இருக்குது. மோசே வந்து கையை உயர்த்திகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது, இஸ்ரவேலர் அமலேக்கியரை முறியடிச்சாங்க. அதே போல் நம்ம கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் நம்மளால் சத்ருவை மேற்கொள்ள முடியும். நம்ம கையை அசந்து போய் எனக்கு டயர்டாக இருக்குது, என்னால் ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நான் படுத்து தூங்கிட்டு இருந்தால் யார் நம்மளை மேற்கொள்ளுவா? அமலேக்கியர் மேற்கொள்ள. அதுக்கான அமலேக்கு வந்து யாருன்னா சத்ருவை குறிக்குது இல்லையா? அமலேக்கியர் வந்து சத்ருவை குறிக்குது. அப்போ அமலேக்கியரை சத்ரு வந்து நம்மளை மேற்கொண்டுருவான். எனக்கு டயர்டாக இருக்குது, என்னால் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு. அதனால் டயர்டாக இருந்தாலும் டயர்டாக இல்லைனாலும் முடிஞ்சாலும் முடியலைனாலும் ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துருங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணல, என்ன நடந்துச்சு, நல்லா தான் இருக்குது அப்போ அப்படின்ட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு வாரம் படுத்து தூங்கிட்டோம், ஜெபம் பண்ணல அப்படின்னா நல்லா வைடு ஓப்பனாக
என்ன ஆயிடுச்சு, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், உள்ளார சாத்தான் வந்து கிரியை செஞ்சுருவான் இல்லையா. அது தனியாக நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் அதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து என்னென்னா வெற்றி கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு, அமலேக்கு மேலே வெற்றி கொடுத்தார். அதை தான் வந்து யெகோவா நிசி, ஹீஸ் அவர் பேனர் அண்ட் ஹீஸ் அவர் வந்து நமக்கு வெற்றி கொடி ஆனவர். ஆமே, நமக்கு ஜெயத்தை, அதனால் வந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அது 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம் இல்லையா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நம்ம ஒரு டிஃபீட்டட் மென்டாலிட்டியாக எப்பயுமே வந்து எனக்கு வந்து எதுவுமே எனக்கு நடக்காது, இது எதுவுமே எனக்கு வாய்க்காது, இதில் வந்து நான் ஒன்றுமே எனக்கு சக்ஸஸே இல்லை அப்படின்னு நெகட்டிவாக நம்ம பேசாமல் நம்ம பிள்ளைகளோட காரியமாக இருக்கலாம், நம்மளுடைய காரியமாக இருக்கலாம், நம்ம வந்து யெகோவா நேசி ஜெயக்கொடியானவர் எனக்கு இந்த காரியத்தில் ஜெயத்தை கட்டளையிடும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமேன், ஆமேன். ஆகையினால் நம்ம எப்பயுமே ஒரு நெகட்டிவாக டிஃபீட்டடாக எங்கே எனக்கு கிடைக்க போகுது, எங்கே வந்து மார்க்கு வாங்க போகிறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம நெகட்டிவாக நம்ம பிள்ளைகளை குறித்தும் நம்ம பேசக்கூடாது இல்லையா. நம்ம பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி யெகோவா நீசி என் பிள்ளைக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமே, நம்ம தலையை உயர்த்துகிற தேவன். அவன் மீதிலோ என் கிரீடம் பூக்கும், அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம மேலே அவருடைய கிரீடம் பூக்கும். நம் தலையை உயர்த்துகிற தேவன். நம்ம தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு எங்கே நிற்க மாட்டோம். ஆமே, கர்த்தர் நமக்கு வெட்கத்துக்கு பதிலாக 2 கனத்தை கொடுக்கிற தேவன். எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. டைம் போகிறனால இன்னும் ஒரே ஒரு நாமத்தை மட்டும் சொல்லி நம்ம முடிப்போம். நிறையா இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கடைசியாக ஒரே ஒரு நாமம், எல் ரோயி இல்லை, ஆண்டோடைய நாமம் எல் ரோயி. எல் ரோயினா என்ன, நம்மை காண்கிற தேவன். த லார்ட் ஒன் ஹூ சீஸ் அஸ். ஆமேன். ஆண்டவர் நம்மளே பார்க்கிற தேவன். ஹி இஸ் வாட்சிங் ஓவர் அஸ். அவர் நம்மளை காண்கிற தேவன். இதை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 16 verse 13. அதில் தான் வந்து அந்த நாமத்தை குறித்து நம்ம பார்க்குறோம், எல் ரோயி. இங்கே இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆகார் தான் இந்த பேரை வந்து கர்த்தருக்கு கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஆகார் வந்து என்னென்னா, சாராள் வந்து ஆகாரை ரொம்ப கடினமாக நடத்தினால, ஏன்னா சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆகார் வந்து அவள் தான் கொடுத்தா பிள்ளை. ஆகார என்னோட அடிமை பெண்ணோட சேருன்னு சொல்லி சாராள் தான் அடிமை பெண்ணான ஆகாரை வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தா. அவளாலேயாவது என் வீடு கட்டப்படட்டும், அவளோட சேரும் அப்படின்னு. அப்போ வந்து ஆகார் வந்து கர்ப்பவதி ஆனா உடனே, ஆகார் கர்ப்பவதி ஆன உடனே சாராளை அற்பமாக நினைக்கிறா. அப்போ சாராள் வந்து என்னென்னா போய் ஆபிரகாமை தான் திட்டுறாரு. அந்த சாராள் வந்து அடிமை பெண் வந்து என்னை அற்பமாக பார்க்குறா, இது இந்த பொல்லாப்பு வந்து ஒன்றை தான் சேரும், இவங்க தான் தப்பு பண்ணாங்களே சாராள். ஆனால் கடைசியில் என்ன, யாரை ப்ளேம் பண்ணுறாங்க, ஆபிரகாமை ப்ளேம் பண்ணுவாங்க இல்லையா. கர்த்தர் வந்து உங்களை தான் நியாயந்திருப்பா. அப்போ ஆபிரகாம் சொல்லார், நீ வந்து அவள் உன்னோட அடிமை பெண், நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ சாராள் கடினமாக நடத்துகிறா அவளோட அடிமை பெண் ஆகார். அப்போ தன்னுடைய எஜமாண்டியை விட்டு ஓடி போவா ஆகார். அவள் வந்து எகிப்துக்கு போகிற அந்த சூர் வனாந்தரத்தில் அப்படி அலைஞ்சு திரிவா. அப்போ ஒரு நீரூற்றடையில் கர்த்தருடைய தூதன் அவளை பார்த்து, ஆகாரே அடிமை பெண்ணாக, சாராயின் அடிமை பெண்ணாக ஆகாரே எங்கே போகிற அப்படின்னோடனே ஆகார் சொல்லுவாள், என் நாச்சியாரை விட்டுட்டு நான் ஓடி போகிறேன் அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொல்லுவார், நீ திரும்பவும் போய் உன் நாச்சியார் அண்டைக்கு நீ அடங்கி இரு, நீ கர்ப்பவதியாக இருக்கா, நீ ஒரு குமாரனை நீ பெறுவாய், உன்னோட சந்ததியை நான் வந்து பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததான் இருக்கும், அவன் துஷ்டமானா இருப்பான், அவனுக்கு நீ இஸ்மவேல்னு நீ பேரிடு. அவன் வந்து அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும் அப்படின்னு கர்த்தர் வந்து ஆகார்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா. அந்த இஸ்மவேல் சந்ததி தான் வந்து இன்னைக்கு நம்ம அறிந்திருக்கிறபடி இஸ்லாமியர்கள் அப்படின்ட்டு நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல தான் வந்து சாராள், அந்த வனாந்தரத்தில் தான் வந்து கர்த்தருக்கு பேரிடுறாங்க. என்னை கண்டவரை இவ்விடத்தில் நான் கண்டேன் என்று சொல்லி அந்த துறவுக்கு லஹாய் ரோயி அப்படின்னா எல் ரோயி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயரிடுகிறாங்க. அந்த இடத்துல தான் எல் ரோயி. அப்போ எல் ரோயி அப்படின்னா வந்து நம்மளே காண்கிற தேவன். ஆமே, பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டவருக்கு மறைவான காரியம்
எதுவுமே கிடையாது. நம்முடைய உள்ளந்திரிங்க, இப்போ நான் உட்காந்துருக்கேன், உங்கள் ஃபேஸை தான் என்னால் பார்க்க முடியும். உங்கள் இருதயத்தில் என்ன நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆமேன், ஆமேன். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன். ஒருவேளை நம்மளால் வெளியில் போய் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் வாட் எவர் வி கோ த்ரூ, நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த சிச்சுவேஷனில் நம்ம கடந்து போகிறோம், யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? கர்த்தர் பார்க்கிறார். ஆமேன். கர்த்தர் நிச்சயம் நம்மளை காண்கிற தேவன். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஆமேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன்னு எசேக்கியா ராஜாவை பார்த்து கர்த்தர் சொன்னார் இல்லையா? அப்போ ஆகாரோடைய கண்ணீரை கண்டவர் நம்ம கண்ணீரையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலை வெளியில் யாருக்கும் தெரியாது, வெளியில் போய் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்ம ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை பார்க்குறாங்க இல்லையா? கர்த்தர் அவருக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. அவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாய் நிர்வாணமாக இருக்கிறது. அவருக்கே நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 4:13 வாசிக்கிறோம் இல்லையா? அவருக்கு மறைவான காரியம் எதுவுமே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை ஆண்டவர் பார்க்கிறார். நொறுங்குண்ட இருதயங்களை காயம் கட்டுகிற தேவன், நறுங்குண்ட ஆவி உடையவர்களை அவர் ரட்சிக்கிற தேவன். ஆமே. அதனால் நம்மளை காண்கிற தேவன் நம்ம கண்ணீரெல்லாம் துடைப்பார். அவருக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை. ஆகையினால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒருவேளை இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கப்போ நம்ம பார்க்குறோம், ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நம்மளால் அந்த பிள்ளைங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பிள்ளைங்கள யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? கர்த்தர் பார்க்குறார். அதனால தான் நம்ம ஜெபித்து அனுப்புகிறோம் இல்லையா? ஆண்டவரே நீங்கள் எங்கள் பிள்ளைகளை கண்மணி போல காத்துக்கொள்ளும் என்று சொல்லி. அப்படி கர்த்தர் கண்மணி போல நம்ம பிள்ளைகளை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5 நாமங்களை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த 5 நாமங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக நாமங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்லி தியானிக்க நமக்கு டைம் கிடையாது. யெகோவா ராஃபா, கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். ஹீ இஸ் அவர் ஹீலர். யெகோவா ராஃபா. Then Jehovah Jireh, he is our provider. And then Jehovah Shalom, he is our peace, God of peace. Jehovah Nissi, and he is our banner, Jayakodianavar. And El Roi, the Lord one who sees us. ஆண்டவர் நம்மளையே காண்கிற தேவன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலாக உங்கள் நாமம் உயரணும், மேன்மை அடையணும் என்ற பாடலை அப்படியே பாடி நம்ம அப்படியே இந்த ஜெபத்துக்குள்ளே கடைசி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் தம்முடைய வசனத்தில் நம்மை சந்தித்தபடிக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தினால நம்மை தாங்குகிறவர் என்று. அப்படியா சொல்லுது? வசனத்தினால என்ன சொல்லுது? எபிரேயர் 1:3 தம்முடைய வசனத்தின் வல்லமையினாலே நம்மை தாங்குகிறவர். அல்லேலூயா. அவருடைய வசனம் வல்லமை உள்ளது. ஆனால் அதை நம்ம தேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால அதுக்குரிய வசனம் இல்லாமல் என்ன தேவைக்கேற்றார் போல பயன்படுத்தி அப்புறம் தூக்கி எறிந்து விடுகிறதற்கு அவருடைய வசனமோ அவருடைய நாமமோ அல்ல. ஏசாயா 26:8 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமமும் உம்மை பற்றி நினைக்கிற நினைவுகளும் என் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. ஆமென். அந்த வாஞ்சை இருக்கணும். வசனத்தை குறித்ததான வாஞ்சை நமக்கு இருந்து நாம் அதில் புடப்படும் பொழுது, யோசேப்பு புடமிடப்பட்டது போல வசனத்தில் புடமிடப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிற்கும் போது நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். எங்கேயாவது கூகுளில் போய் எனக்கு ஹீலிங் வர்சஸ்லாம் கொடுங்கன்னு கேட்க வேண்டாம். நமக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுவார். அல்லேலூயா. அவ்விதமாய் வசனத்திற்கு நம்மை பழக்குவிக்கணும். உம்முடைய நாமமும் உம்மை குறித்து நான் நினைக்கிற நினைவுகளும் என் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது ஆண்டவரே என்று நாம் எல்லாருக்கும் அந்த ஒரு சிந்தை வேணும். எல்லாரும் எழுந்து நின்று நல்ல ஒரு பாடல், பரிச்சயமான ஒரு பாடல். இந்த பாடலை நாம் உடைய நாமம் உயரணும் ஆண்டவரே. உடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில உயர்த்தப்படணும். யெகோவா ஈரே என்று எனக்கு மட்டும் கொடுத்தா பத்தாத ஆண்டவரே, நான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. யெகோவா ராஃபா, அப்பா சத்துருக்கள் நீர் எனக்கு சுகம் தருகிறதை காண ஆண்டவரே. ஜெகோவா நிசி,
நீர் என் ஜெயக்கொடியா இருக்கிறதை இந்த உலகம் காணணும் ஆண்டவரே. அவ்விதமாய் நாம் அவரை உயர்த்தும்படிக்காய் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார். எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பாடலை பாடலாம். இந்த மாலை வேளையில எங்களை கூட்டி சேர்த்த உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ நாங்கள் இந்த ஆராதனையின் துவக்கத்தில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே தகப்பனே, உடைய மிகுந்த கிருபையினால் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறேன். We are not here by chance, but we are here by your choice, oh Lord, by your grace, oh Master. அப்பா, நாங்கள் பாடினது போல உம்முடைய நாமம் எங்கள் வாழ்வில் உயர்த்தப்பட ஆண்டவரே. Not just when we are in the church, not just when we are here, oh Lord. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்வில் உயர்த்தப்பட இந்த உலகம் அதை காண ஆண்டவரே. As we go into the world, நாளிலிருந்து எல்லாரும் அவரவர் வேலைகளுக்கு அவரவர் காரியங்களுக்கு செல்லும் போது ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்ற நினைவு எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஏசாயா 26:8 நாங்கள் இப்போ பேசுறது உம்முடைய நாமமும் உம்மை குறித்த நினைவுகளும் ஆண்டவரே எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருந்து நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஐயாவை நாங்கள் இருதயத்தில் நன்றியோடு துதிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, சங்கீதம் 1 சொல்லி இருக்கிறது படி அவருடைய வசனத்தில் வாஞ்சையா இருந்து பிரியமா இருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி ஒரு பாக்கியத்தினால, நன்மையினால, கிருபையினால ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைக்க வேண்டுமாய், பெற்றோரையும் பிள்ளைகளையும் நிறைக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவர் வாழ்விலும் என்னென்ன காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கிறதோ, என்னென்ன கடல்கள் எதிர்த்து நிற்கிறதோ தகப்பனே, என்னென்ன மதில்கள் இருக்கிறதோ, காற்றையும் கடலையும் அதட்டிய தேவன் நீர் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும்படிக்காய், நூற்றுவ தலைவர் சொன்னது போல நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக. உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுவீராக. உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் வழிகளை உண்டு பண்ணுவீராக, தடைகளை விலக்குவீராக தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வசனத்தில் வாஞ்சை கொண்டு ஆண்டவரே, அப்பாவுடைய வசனத்தின் வல்லமையினால
தம்மை தாங்குகிற அந்த தேவனை அவர்கள் நினைந்து நினைந்து துதிக்க கர்த்தர் நீர் கிருபை கொடுப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. இன்று புதியதாய் வந்த குடும்பங்களை கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் முதல் முறை சந்திக்கிறதா இருக்கலாம், ஆனால் இந்த நாளிலே அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறதை கர்த்தர் நீர் முன்குறித்தே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தில் இருந்ததின் ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எங்களுடைய ஆராதனை இங்கு முடிகிறதல்ல, உலகத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது எங்களுடைய ஆராதனை அங்கு துவங்குகிறது ஆண்டவரே. Help us to worship here, go worshiping and come back worship again in the coming Sunday, O Lord. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Have a blessed week ahead. Just reminder of 2 announcements alone. புதிதாக வந்திருக்கிற குடும்பங்கள் இருக்கிறாங்க, சந்திங்க, have a good time of fellowship. Here just a reminder of 2 announcements alone. ஒன்று, மார்ச் 7ஆம் தேதி உபவாச ஜெபம் இந்த இடத்துல காலையில் இருக்கிறது. 10 to 1 இருக்கிறது. முடித்து நம்ம லைட் லஞ்ச் இருக்கும். இரண்டாவது, இந்த வருடம் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனை நமக்கு இந்த இடத்துல இருக்கும். Easter service will be here at 10 a.m. in the morning. So that also you'll get announcements and other things as we prepare. Thank you. Have a blessed day and week.